ஹலோ, இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா, நாங்க கேட்டது கிடைக்கிற வரைக்குமே இந்த கல்யாணம் நடக்காது. இப்படி பண்ணாதீங்க. எங்களோட கௌரவமே உங்க கையில தான் இருக்கு. இப்படி பண்ணாதீங்க. ஏய், நான் ஃப்ரீசன் சொன்னேன்ல. Hey, Jesus. Bonus trip. ஏய், வழி விடு. ஓ, இந்த கோமல் எப்படி? அந்த சந்தேக நம்பரை துரத்திட்டு இருக்கேன். ஏய், நீங்க என்னடா ஆக்டர்ஸா இல்ல வேற ஏதாவது? யாரா நீங்களாம்? கோமாளி பசங்களா? ஓ மை காட், ஷிட். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க ஆம்புலன்ஸ்க்கு. ஓ ஃபக். ஓ, அது எங்கடா இருக்கு? அது எங்கடா இருக்கு? ஃபக். என் நண்பர்களுக்கு என்னடா பண்ண முட்டாளே? அப்ப நீ ஷோல முக்கிய நடிகரோட முன்பக்க பல் எல்லாம் உடைச்சிட்டியா? அவன் அட்டாக் பண்ணா சார்? இல்ல, அவன் அட்டாக் பண்ணவே இல்ல. நான் செக்யூரிட்டி ஃபுட்டேஜை பார்த்தேன். ஆமா, அவன் அடிச்சான். அதாவது அவன் அடிக்க வந்தான் சார். அது செல்ஃப் டிஃபென்ஸ். இல்ல, அவன் ஒரு ஆக்டர். அவன் ஜஸ்ட் நடிச்சிட்டு தான் இருந்தான். நீ ஒரு சின்ன குற்றவாளியா லைஃப் சப்போர்ட்ல போட்டுட்டியா? அது ஏன் தப்பு இல்ல, டெக்னிக்கலி தப்பு தான். அது 50-50 டிரைவருக்கு நடந்து போனவருக்கும் நடுவுல. பஸ் டிரைவர் வழிவிட தவறியது. குற்றவியல் குறியீடு 21950 சார். பெடஸ்ட்ரியன் கிராசிங் 6589 கோட் சார். வாய மூடு. நான் ஜஸ்ட் என் வேலையை தான் செஞ்சேன். உன்னோட வேலை என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல எழுத்தாளர் கிட்ட காப்பிரைட் பிரச்சனைகளை பத்தி கேள்விகளை கேட்கறத. யா, எனக்கு தெரியும். ஆனா என் கவனம் திசை திரும்பிருச்சு. I'm a bad girl. I'm a bad girl. I'm a bad girl. என்னோட புது ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுங்க. And cut.
அப்ப சரி, நீங்க எதையோ பேசிட்டு இருக்கீங்க. சிமிலாரிட்டிஸ் ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. ஆமா, சில இடங்கள்ல டயலாக் அப்படியே அதே மாதிரி இருக்கு. இல்ல, என்னோட ஹீரோ ஒரு பேக்கர், கெமிஸ்ட்ரி டீச்சர்லாம் இல்ல. அவளுக்கு லுக்குமியா இருக்க, புற்றுநோயெல்லாம் இல்ல. பேக்கிங் பிரெட்டுக்கும் நீங்க சொன்ன தொடருக்கும் எந்த சம்மந்தமும் எங்களுக்கு இல்ல. அதோட பேரை என்ன சொன்னீங்க? பிரேக்கிங் பேட். பிரேக்கிங் பேட். ஆமா, உங்க மேலதிகாரிகள் போட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய். அதுவும் ரெடிகுலஸா இருக்கா. ஓ ஓ ஓ ஓ மன்னிக்கணும். எங்க போறீங்க டேய் பசங்களா? எதிர்க்காதடா. சரி, நீ ரொம்ப விலை வந்து எல்இடி லைட் கீழே தள்ளிட்டா. வேல் அது வழியில வந்துருச்சு. அப்ப நீ எதுக்கு பணம் தருவியா? ஒரு ஸ்டூபிட் விளக்குகள் எவ்வளவு வரும்? ஆ, அது ஆரி ஸ்கை பேனல் S60. அது $6,800 விலை. $6,800. என்ன கிண்டல் பண்றீங்களா? என் கார் விலையை அதோட கம்மி தான். அதான் நீ யாரோடையும் ஹூக்கப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க இருக்க பிரபல முகத்துக்கான பல டாக்டர் பில்லுக்கு இன்னும் காத்துட்டு இருக்கோம். சாரி சார், நான் ட்ரபிள் அது விலகி இருக்க நான் பாக்குறேன். துறைக்கு அந்த நஷ்டமும் ஏற்படுத்தாம இருக்க பாக்குறேன். ஆனா அந்த ஒரு ஆளு ஒரு கிரீன் டஸ்ட் வியாபாரி. நான் போதைப்பொருளை பாக்குறப்போ எனக்கு போதைப்பொருள் மேல எவ்வளவு வெறுப்புன்னு தெரியுமா? கிரீன் டஸ்ட் பிரச்சனையா நிறுத்திட்டாங்க. இப்போதைக்கு பிரச்சனை இருக்கிறது சின்ன சின்ன வியாபாரிகள் மட்டும்தான். ஆனா அது ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல சார், நீங்க ப்ளீஸ் சார், ஒரு உண்மையான ஃபீல்ட் ஏஜென்ட்டா நீங்க நாக்குனா ப்ரொமோஷன் கொடுத்தா நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் சார் இன்னும் கிரீன் டஸ்ட் மார்க்கெட்ல இருக்குன்னு. இனிமே இதை கேட்க விரும்பல மார்ஷல். சார், இப்ப நான் ஒரு மூவி ஸ்டுடியோவோட ஒரு டீல் அடிச்சேன். எனக்கு ஒரு வழி இருக்கு, நீ இதெல்லாம் எனக்கு சரி செய்ய. நான் ஆமா சார், என்னால பிஆர் வீடியோ பண்ண முடியாது. எனக்கு சூப்பர் கேமரா ஷை சார். அறிவுசார் சொத்துக்களை திருடுறது தடுத்தல், இதுதான் முக்கிய ஃபோக்கஸ். NIPRCC அப்புறம் FBIயோட குற்றவியல் விசாரணை திட்டத்துக்காக நாங்க குறிப்பா கவனம் செலுத்துறது நாங்க சீக்ரெட்ஸ், திருடப்படக்கூடிய ட்ரேட் சீக்ரெட்ஸ், அதோட கன்சியூமர் ரைட்ஸ் இதெல்லாத்தையும் தான் நாங்க பாக்குறோம். அண்ட் கட். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யாராவது ப்ளீஸ் கொஞ்சம் மேக்கப் போடுங்க. ஒரு தடவை அவன் கையை மறைக்காம இருக்கிற மாதிரி எடுத்திருக்கலாம்ல. அவரோட இடது கையில பொலிச்சின விரல் இருக்கு, அது அவர் மறைக்க சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறாரு. சரி, பரவாயில்ல. மருமக நல்ல பையன், அவனை பாதுகாக்க சொன்னேன் இல்லையா? மார்ஷலுக்கு சின்ன சின்ன சம்பவங்களே இருக்கிற தரன்னு இருக்கு. சின்ன சம்பவமா? அது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அவன் எந்த வன்முறை சம்பவத்திலையும் தலையிடக்கூடாது. நான் நினைச்சிருந்தா அவனை DA வைக்க முடியும். அந்த எல்லா பிரச்சனையும் அவன் வேலையோட போது இல்ல. அவன் வேலை என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல எழுத்தாளர்களிடம் கேள்வி கேட்கறதா. ஆனா இந்த சின்ன வேலைகள் அவனுக்கு திருப்தி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அவனை ட்ரபிள் இருந்து வெளியே வைக்கணும். 98ல உனக்காக நான் புல்லட் வாங்கினேன், அது நீங்க சேர்க்க பட்சம் இது. இதைத்தான் நீ 25 வருஷமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட கேட்கறது என் மருமகனை பாதுகாப்பா வச்சுக்கணும் தான். நான் முடிச்சுதான் பண்றேன். ஒன்று சொல்லவா, நான் இந்த ஷர்ட்ல இருந்தே சலிச்சிட்டேன். அவன் போன வெள்ளிக்கிழமை 4 கார்களை இடிச்சிட்டான். 4, அதுவும் ஒரு கரியோக்கி சிங்கரை துரத்தி. சரி, ஒருவேளை மார்ஷல DA ஆபீஸ் வேலைக்கு கொண்டு வந்து அவனை கவனிக்கலாம். நான் அவனுக்கு பதிலா டெமெட்ரியஸா தரேன், சரியா? சரி, ஞாபகப்படுத்த. டிமிட்ரியஸ் யாரு? Yo, you know who I am, bitch? It's your boy Demetrius. I'm young, I'm rich, and I take your shit. That's right, baby. மேன், அது ட்ராஷ்ல இருந்துச்சு. என்ன சொன்னா? எனக்கு தெரியல, நீ மத்த எல்லாம் வேணா பீர் அப்பர்ஸ் மாட்டா. அந்த ரிச்சு பிச்சு இச்சஸ் வச்சு எனக்கு ஒரு இலவும் தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி தான். டிமிட்ரியஸ் தெரியல, பார்க்கலாம். மேன், கொஞ்சம் மூச காட்டு. என்னடா அது? அப்ப சரி, ஏதாவது காட்டு. ஆமா, டேய் முடிச்சாச்சா? கிரேசி ஆடு. சரிடா. நீ இப்பதான் சிரிப்ப பார்த்தா. Oh, you want it? Put the money on the ground, baby. Don't make no sound. Demetrius is in the building, baby. What you want, a little Harlem Shake? Oh, shoot. What you want? What you want? You want a little bit of this? A little bit of that? Hey, what you want? You want a little moonwalk? What you want, man? What's up? Get a little robot in it. Hit a little step. Oh, shit. Demetrius killing it. Oh, that boy Demetrius spinning. And he dip. நிறுத்து. ஒரு வேலை முயற்சி பண்ண. வீடியோல ரியாக்ஷன் இல்ல, வேற ஏதாவது எனக்கு தரல. ஏதாவது தனித்துவமா இருக்கணும், நீ சிறப்பா செய்யக்கூடியதா இருக்கணும். ஹோல்ட் ஆன். என்ன பண்ற? அவ்வளோ பேச்சு பேசுற. நீ ரியாக்ஷன் வீடியோ பண்ணு. எனக்கு என்ன தெரியும்னு ஒரு நிமிஷம் திரும்பி வரேன்.
டேய் யார் இது? ஓ ஷிட், சாரி சார். கவனம் சிதறியது என்னோட தப்பு தான். நான் வந்துட்டு இருக்கேன். சரி. ஏய், நான் போகணும். அப்புறம் ஏதாவது நான் கூப்பிட்றேன். இன்வாய்ஸ் அனுப்புகிறேன். நான் இன்வாய்ஸ் அனுப்புகிறேன். எனக்கு வீடியோ அனுப்பு. This for all y'all haters, y'all doubters, all y'all fakers. I bring the pain every day, 24/7. Oh, you want some? Let's go. எப்படி இருக்கட்டும்? அட எங்க இருக்க? நான் உனக்கு 100 முறை இன்னைக்கு வரைக்கும் கால் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, நான் கடுமையான தாக்குதல சிக்கியிருக்கேன். நீ எங்க போயிட்டா? நான் ஒரு செகண்ட்ல அங்க வரேன் பாரு. நீ இன்னும் லைன்ல இருக்கியா? ஆமா, அவங்க என்ன அவசரப்பட்டாங்கன்னு நம்புறேன். எத்தனை பேட் கைஸ் அங்க இருக்காங்க? எனக்கு தெரியல. 4 இல்ல 5. 4 இல்ல 5? இதனா வேர்ல்டு வார் 3? நீ என்ன பண்ற மேன்? நான் என் வேலையை செய்றேன். உனக்கு பசிக்குதா? லியோஸ்ல அங்க லைனே இல்ல. நான் நிறுத்தி நமக்கு வாங்கிட்டு வரவா? நீ என்ன கிண்டல் பண்றியா என்ன? என்ன பார்க்க இப்ப வேகமா வா, என்ன இப்ப சுறாக்கா? ரிலாக்ஸ் மேன். பேக்கப் வந்துட்டு இருக்கு. அமைதியா இரு. ஆமா, என்னடா நடக்குது இங்க தம்பி? நீ நல்லா இருக்கியா? சரி பாப்போம். இந்த ரஷ்டா பாஸ்டா மாட்டு வால் சாப்பிட எனக்கு நேரம் இல்லை. எனக்கு ஏதாவது வேகமா வேணும். அவசரமா இருக்கேன். It's for the hard workers who have seen life with no days off, weekends and weeknights. And if you built like a Jeep type, then why try if that's what it be like? So many try they luck out, but seem like y'all struck out like 3 strikes. I've been known to prosper. You a known imposter. That tough talk, it's gon' cost you. Step into my face, make sure that you're proper. Did you just say you wanna play? We'll come up to the plate and I can show you all the way. Follow me, I'll make sure that you pay. What more can I say? I bring the pain every day. 24/7, 365. Gotta come correct every day in my life. Never give in, always on the grind. I'm coming for your next step. You wanna try? என்னடா? ஹேய், வந்ததுக்கு தேங்க்ஸ். என்கிட்ட புல்லட் தீர்ந்துருச்சு. சாரி, நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சிக்கிட்டேன். நீ அந்த டிக்க வண்டியை எடுக்கல சரியா? இல்ல. மேல படிக்கல்ல 2 பேர் இருக்காங்க, அப்புறம் கீழே 2 பேர் இருக்காங்க. ஓகே டார்லிங். நீ குறி வைக்க போறியா என்ன? நான் பீதி உருவாக்குறேன். அது வேலைக்கா செய்த? நான் உங்களை அங்க பக்கத்துல இருந்து தாக்க போறேன். நான் உடனே திரும்பி வரேன். என்னங்க ஆச்சு? நான் தான் டெமி. நிஜ வாழ்க்கை துப்பாக்கி சண்டையில பாருங்க. நீ என்னடா பண்ற? ஏய் அமைதியாரு. பை த வே, அருமையான பேண்ட். தேங்க்யூ. நான் கொஞ்சம் ஆள்களை வீழ்த்த போறேன். இதை கிரா 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 ஆக்க போறேன். நான் அதுக்கு ரெடி. ஆமா, நான் பாவு 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 பண்ண போறேன். வா வா வாவ் போல இப்பவே. நீ இப்ப உண்மையிலேயே போதையிலையா இருக்க? சரி, நான் உங்களை டைவர்ட் பண்றேன். ஸ்வாட் வர வரைக்கும் மறைஞ்சிருக்க போறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஐயோ, இதோ வராங்க. ஜாக்கிரதையா இரு. ஏய், அப்ளிகேஷன் பாத்தியா? கவனமா இரு. நாம செஞ்சிட்டோம். ஓ, குறிப்பா நீதான். நீ கொஞ்சம் செஞ்ச, நான் கோவப்படல. ஐயோ, ஓ. அப்புறம் இவன் தான் அந்த புது ஆளு கூட்டாளி. நான் இவனை பத்தி கேள்விப்பட்டேன். அவரோட எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்க பாருங்க. அவரு கொஞ்சம் பிரபலமானவர். அவரு மறைமுக வேலைக்கு அவர் அனுப்புறாரு. யூடியூப் சேனல்ல இருக்குன்னு சொல்லாம இருக்கிறாரு. அதுல 28,000 வியூஸ் இருக்காங்க. சரி, அது ரொம்ப ஒன்றும் அதிகம் இல்ல. அவர் ஒரு மறைமுக ஏஜென்ட் அட்லஸ். சரி, நாம மாத்திக்கலாம். எனக்கு என் துறையில சமூக ஊடக நிபுணர் தேவைப்படுறாரு. சரி, நல்லது. அவர் அங்க அதிக பயனுள்ளவரா இருப்பாரு. நல்லது. அப்ப மார்ஷல் உங்க டிஎம்எஸ் தேவையானு வச்சுக்கலாம். இல்ல நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன். 2 பேரும் நீங்க வச்சுக்கலாம். ஏய், 8 சென்ட்ல பிட்காயின் வாங்க வேணாம்னு சொன்னீங்க. நீங்க எனக்கு கடன் பட்டிருக்கீங்க. டெமெட்ரியஸ் நாளைக்கு 9 மணிக்கு உங்க அலுவலகத்துக்குள்ள இருப்பாரு. ஆறுமா முடிஞ்சது. உங்களோட தனிப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்தை சைன் பண்றதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ். வெறும் ஒப்பந்தத்தை தான் நிறைவேற்றிருக்கோம். பிரேக்கிங் பிரெட்ல உங்க முக்கிய நட்சத்திரம் எப்படி இருக்காரு? அவரோட முகம் குணமாகிற வரைக்கும் ஆகும்ல. எங்க தயாரிப்பாளர் அவர் இன்னும் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு தேடிட்டு தான் இருக்காரு. ரிப்ளேஸ்மெண்ட்டா?
இல்ல உங்க ஆளு ஒரு நடிகர் இல்ல. என்ன இல்லைனா அவர் ஃப்ரீயா செய்வார். எனக்கு இதுக்கு நேரம் இல்ல. அட்லாஸ்ட் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. தேங்க்ஸ். தேசங்கள் சோகமா இருக்கு. அது வெறும் ஒரு விளக்கு தான். அப்புறம் ஒரு பாதி பிரபலமான முக்கிய நடிகர். ஆனா முட்டாள்தனமா டிவி நிகழ்ச்சியை பேசுறதே இல்ல. அந்த இப்ப டிவி வேலை செய்யறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னோட படங்கள் ஐரோப்பிய திரையரங்குல தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனாலயா? கிழக்கு ஐரோப்பியா போன்ற இடங்களின் திருடப்பட்ட பதிவுகள் சரியான விதிமுறைகளில் இல்ல. பேசிக்கலி திரையரங்குகள் காலியா தான் இருக்கு. பிள்ளைகள் நமக்கு அம்மாவோட போஸ்ட்மெண்ட்ல இருந்த படங்களை பகிர்றாங்க. என்னோட ஸ்டெப் சன் ஹாகரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கான். எல்லா திரையரங்களையும் பார்த்துட்டு இருக்கான் அவன். கேம்பஸ்ல சட்டவிரோதமான திரையரங்குகள் மிக விலை குறைவு. நிச்சயமா அவங்க $10 திரைப்படங்களை ஏன்னா வாங்குறதில்ல. ஹங்கரியில் அவங்க டாலரா பயன்படுத்தல. அதுல எனக்கு பொம்மை பணம் பயன்படுத்துறதுக்கு எனக்கு கவலையும் இல்லை. அது அவங்க வாங்குற படங்களை செலவழிப்பதும் இல்லை. ரொமேனியா, பல்கேரியா அந்த முழு பகுதியிலையும் ஒரு கொலையாளிகளோட கூட்டம். ஒரு வேலை நாங்கள் அங்கே யாரையாவது அனுப்பி உனக்கு பண்ணலாம். நான் அங்கே உங்களுக்கு அது செய்கிறேன். அங்கே எஃப்ஐஆர் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். வெறும் ஒரு ஃபோன் கால் பண்ணி அவனை கவனிக்க விடுங்க. கேளுங்க, நீங்க திருட்டு பதிவு விவகாரத்துல ஏதாவது முடிவு செஞ்சிருக்கீங்களா என்ன? யாருக்காக வெயிட் பண்றோம் சார்? உன்னோட புது கூட்டாளி அவன் 9 மணிக்கு இங்கே இருக்கணும். எனக்கு எப்பவும் பார்ட்னர் இருந்ததில்ல. இப்போ இருக்கான். இப்போ நீ யூரோப்புக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் மிஷனுக்கு போகிற. ஓ உண்மையாவா? நீங்க என் மேல கோவமா இருக்க நினைச்சேன். அப்புறம் அவன் வந்ததும் உனக்கு விவரங்களை தரேன். 2 முறை உனக்கு ப்ரீஃப் பண்ண வேண்டியது இல்ல. நிச்சயமா. ஓகே. உங்க உணவுல போதுமான தண்ணீர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஹைட்ரேஷன் டயட்ல இருக்கணும்ல. நான் இப்போ நல்லா ஹைட்ரேஷனில் இருக்காமா. நீங்க தூக்கம் எப்படி இருக்கு? ஆரியம் தூக்கம் கிடைக்குதா? நான் நல்லா தான் இருக்கேன் மார்ஷல். உன் வேலையை பாரு. பதற்றமா இருக்கீங்களா? நான் உங்களை பதட்டப்பட வைக்கிறேனா? இப்போ நீ ஆமா, நான் சும்மா இருக்கேன். அதுதான் நல்ல யோசனை. நம்ம அவருக்கு ஏன் ஒரு ஃபோன் கால் அடிக்கக்கூடாது? உனக்கு தெரியுமா, நான் தான் இங்கே தலைவன். நான் என் முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. அன்சேவ்டு நம்பர். டெக்லைன். என்னங்க ஆச்சு? நம்ம ஏற்கனவே ஃபோனில் பேசணும் இல்லையா? ஆமாம், அந்த சீஃப் காடமோ. சரி சார், நான் ஃபர்ஸ்ட் நேம்ஸில் சிறப்பாக செயல்படுறேன். சொல்லுங்கள், கேட்குறேன். சீஃப் காடமோ. ஓகே மேன், என்ன நடக்குது? நான் டேமரிச். மார்ஷல். ஓகே, உட்காருங்க. கூல். என்ன நடக்குது? உனக்கு ஒன்றும் இல்லையே? நீ ரொம்ப குழஞ்சு போட்டிருக்கியோ? இது ஆஃப்டர் ஷேவ் சரியா? நான் சாக்கடை எலி மாதிரி ஸ்மெல் அடிக்க பிடிக்கல. மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. லேட்டா வந்ததுக்கு நீ என்ன மன்னிப்பு கேட்கலாம். ஓ, என் தப்பு தான். குறைஞ்சபட்சம் என்னன்னு சொல்ல. எனக்கு தெரியல, நீ உன் பஸ்ஸை தவற விட்டியா என்ன? நான் என் பஸ்ஸை தவற விட்டுட்டேன். உண்மையே பஸ்ஸை தவற விட்டியா? நிச்சயமா நான் நண்பா. நினைச்சேன். சார் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. உங்க முகத்துக்கு நேரா உங்க ஆபீஸ்ல. அப்போ சரி, நீங்கள் இப்போ 2 பேரும் நண்பர்களாக இருக்குதால நான் அவங்க 2 பேரையும் ஹங்கரிக்கு இன்வெஸ்டிகேட் செய்ய அனுப்ப போகிறேன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை துஷ்பிரயோகம் செஞ்சுருக்காங்க பல்கலைக்கழக வளாகத்தில். டெப்ரெப்சன். டெப்ரே என்ன? அங்கே ஒரு சட்டவிரோதமான டெப்ரேஷன்? அவங்க சமீபத்திய திரைப்படங்களை கொஞ்ச நேரத்திலேயே வெளியிட்டு விட்றாங்க. என்ன கொஞ்சம் பசங்க டொரண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்கள லோக்கலில் ஹேண்டில் பண்ண முடியலையா? அப்போ நீங்கள் போய் அங்கே ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும்னு சொல்கிறேன். யூஎஸ் ஏஜென்ட்ஸ் வந்தா அந்த பைரட்ஸ் பயந்து போய் அவங்க பேண்டிலோட்ஸை தூக்கிப்பாங்க. அப்புறம் அந்த ஆப்ரேஷன் எடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளா ஆக்கு. என்ன பண்ணும் சொல்லு. நான் பீரியட் பசங்களை அடிச்சிடுறேன். இல்லை அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணாதா. வெறும் ஸ்க்ரீனிங்கை ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸை கூட. அப்போ தான் ஸ்டுடியோ ஒரு ட்ரையலை தொடங்க முடியும். மிஷன் வெறும் 4 வாரம்.
ஆள் வரமா கொஞ்சம் ஸ்க்ரீனிங்க்கு போகவா? எத்தனை முறை இந்த ஸ்க்ரீனிங் நடக்குன்னு தெரியாத, அதனால நேரம் கூட தேவைப்படலாம். அப்போ அத போனஸ் ட்ரிப்பா எடுத்துக்கலாம் இல்லையா? ஓ, உங்க ஹங்கேரியில அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களா? உள்ளூர் அதிகாரிங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா தருவாங்க. ஆமா கஜா கஜா ப்ளீஸ். சரி பாருமாயா, நீ பாலிஷ், அப்புறம் நீ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்க்கு வேலை செய்ற. ஏன் உன்னை இந்த கேஸ்ல நான் வச்சுக்கணும்? இந்த டிஸ்பிரஷன்ஸ் அங்க போறதுக்கு உனக்கு தெரியும்ல. உனக்கப்ப வெவ்வேறு 1000 இடங்கள்ல இருக்கலாம்னு உனக்கே தெரியும். ஆனா அவங்க தான் இருக்காரு, ஒரு கட் ஃபீலிங்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். சூப்பர். சரி பாரு, அவங்க ஹங்கேரியன் டிரான்ஸ்லேட்டர் கேட்டாங்க, அப்புறம் நீ மன்னிக்கணும், நீ சரியா ஹங்கேரியன் பேச மாட்டா. Let me guess. Tu je majarok? அது உண்மை இல்ல. நிஜமாவா சொல்ற? எனக்கு அப்ப ஹர்கர் சரி பேச தெரியும். சரி. அப்ப ஆமா. டோஸ்ட் அடுப்பு 10 டைட் சவுண்ட் செயின்ஸ்க்கு 10 உயரமான டென்ஸ்க்கு பட்டர் கப். Fuck you, Geza. ஃபக் யூ கேசா. அப்ப நான் இடிக்கோ இல்ல மகடிக்கு அனுப்புறேன். சரி, ஏன்னா அவங்க ஹங்கேரியன்ஸ், அப்புறம் நீ இல்ல, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சா? நான் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உனக்கு மனைவியை கேட்கலாமா? Wife. எக்கோலாம் ஆக்டி பத்தி யாராவது விரும்புறாங்களா? She prefers. நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு லேக் பேட்டர்ன் ஸ்ட்ரக்ஸ் பத்தி தெரியுமா என்ன? Balatin. ஓ, அது சரி, உனக்கு சொல்றது தெரியும். லேக் பால்டான்ல நடந்தது லேக் பால்டான்லயே தான் இருக்கும். இல்ல, அது வேகன் பத்தி நான் சொல்றாங்க, அதுதான். Vegas. உண்மையில உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். கலெக்டிவ் சஸ்பென்ஷன்ஸ் ப்ரௌத் போகும். உன் மனைவிக்கு லேக் இன்சிடென்ட் தெரியாது. ஆனா துரதிருஷ்டவசமா என் மனைவிய ஒரு ஃபார்மர் மார்க்கெட்டுக்கு போறப்ப சூப்பர். அப்ப நீ என்ன பிளாக்மெயில் இல்ல பண்ற? இல்ல 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 இல்ல, நான் சொல்றது என்னன்னா, அவங்கள பார்த்தா To her. நான் பேசலாம், நான் ஏதாவது சொல்லலாம். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் இருந்தா Debreson. அப்ப சரி கேளு, நான் உனக்கு அந்த ரொம்ப விலை வந்து முட்டாள்தனமான கண்ணாடியை வாங்கி ஒரு கொடுத்துருக்கேன். ஸ்மார்ட் கிளாஸஸ். அதேதான். அப்புறம் உனக்கு ஸ்டைப்பர் கேம்புக்கு பணமும் கட்டியிருக்கேன். வெரி ஃபக்கிங் எக்ஸ்பென்சிவ். அதனால நீயும் நானும் நம்ம சமம். நாம ஏற்கனவே கூலா இருக்கோம், சரியா? யார் ட்ரிப்ல இருந்து வந்த கார்பரேட் எமோஷனலுக்கு அப்புறமா நீ ஒரு எலக்ட்ரிக் காரை பயன்படுத்தலாம். என்ன? பட்டர் காப். அப்ப அந்த கிறுக்குத்தனமான பீஸ் ஆஃப் ஷிட் என்ன? ஹாய். காப்பி ரைட்ஸ் ஆய். ஓ, இல்ல இல்ல, நாங்க ஏஜென்ட். நான் மார்ஷல், இவர் டெமெட்ரியஸ். மாயா. மை ப்ளஷர். அவளுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா. பாரு சொன்னல, யா, அவளுக்கு தெரியும். ஏன்னா ப்ரீஃப் பண்ணியாச்சு உங்க டிக்டாக் சேனல்ல இருந்து. இல்ல, அவருக்கு என்ன ப்ரீஃப் செஞ்சீங்க? எப்படி ப்ரீஃப் செய்யப்படுதுன்னு உனக்கு எப்படி தெரியுமா? மாயா ஸ்வீட் ஹார்ட் டமிஸ் வேர்ல்ட்ல இருந்து உனக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கு? மெதுவா பேசுங்க, புரியல. டெமெட்ரோஸோட எந்த பாடல் உனக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பத்தி நீங்க சொல்றது இங்க வேற எந்த டிப்ரெஷன் பாத்தியா? அவனுக்கு இன்டர்நெட் சேனல்ல 28,000 பார்வையாளர்கள் இருக்கிறாங்களாம். அதனால தான் தன்னை இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார்னு நினைச்சுக்கிறான். இந்த ஆளுக்காக என்ன முடிச்சிரு. 28,000 சப்ஸ்கிரைபர்ஸ்டா, பார்வையாளர்கள். சரியா சொல்லு. இதை எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. Of course. கோர்ஸ். Did you have a good flight? இல்ல, குழந்தைகள் அழுறது ரொம்ப இயல்பான விஷயம் தான். நம்ம எதிர்காலத்தோட சைரன்கள். நீங்களும் ஒரு காலத்துல குழந்தை தானே? யா, நிச்சயமா. ஆனா 27B இருந்த குழந்தை மாதிரி நான் இல்ல. அது ஒரு சாட் பிசாஸ் மாதிரி எல்லாருக்கும் தலைவலி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆமா, எல்லாமே உன் மனசுல தான் இருக்கு. அதை ஏத்துக்க. வலி என்பது ஒரு அனுபவம் தான். அதை எப்படி ஏத்துக்கிறோன்றது அது நம்ம கையில தாங்குது. மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடு. அப்ப நீயும் ஆன்மீகவாதி தானா? Yeah. ஆமா, நான் தான். ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது பார்வையாளர்களோட கனெக்ட் பண்ண சிறந்த வழி இதுதான் படிச்சிருக்கேன். சூப்பர். And how's FBI in America? I guess you guys have more going on than. யா, அது உண்மைதான். நான் NIPRCCல இருக்கேன். அது FBIல ஒரு பிரிவு. பெரும்பாலும் ஆபீஸ் வேலைகள் தான். போர் அடிக்குது. நான் DEAல இருக்கேன், ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்.
டிஏ தெரியுமா? ஓகே. அப்ப நீங்க கார்ப்பரேட் கேஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? நான் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருந்தேன். கிரீன் டஸ்ட் டிராஃபிக்கையும் பிடிக்க உதவி செஞ்சேன். அதனால எனக்கு இப்போ பெரிய ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. உண்மைதான். இல்ல 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 கிரீன் டஸ்ட் இன்னும் மார்க்கெட்ல தான் இருக்கு. அது எங்க நாட்டுல இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவன் எல்லா இடத்துலயும் லேட்டா வரதுல டிஏ ஃபைட் பண்ணிட்டாங்க. இல்லை, கேட்டல் முடிஞ்சிடுச்சு. அதனால என் திறமைகளை வேறு துறைகளை பயன்படுத்த விரும்புகிறாங்க. என்ன திறமைகள்? ஒரு திறமையை சொல்லு பார்க்கலாம். நீ ஒரு கோமாளி. நீ ஒரு ஹேட்டர்டா. ஏட்டர்னா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. கண்ணாடியில் பார்த்துக்கோ, தெரிஞ்சிடும். சரி. ஓகே சரி, நான் வெளியே போறேன். நீங்க பேசிக்கோங்க சரியா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண போறோம் போல. இதுதான் பெரிய பைரசி ஆபரேஷன் நடத்துற யூனிவர்சிட்டியா? சொல்லுங்க. நம்ம ஆன்லைன்ல தேட வேண்டியிருக்கோம். இந்த போஸ்டர் மெட்ரில தேவையில்லை, ஃபிளிப் கிளப்ல இருந்திருக்கு. டிஎல்டி ட்ரைனிங் ரூம்ல சமீபத்தில் ஸ்டூடெண்ட் வேலைக்கு பார்க்கலாம். டிஐடினா என்ன? டிப்ரெஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஆக்சுவலி டிப்ரெஷன் நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்கு. இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்கு முக்கிய கட்டிடத்தில் தான் இருந்துட்டுருக்கோம். ஆனால் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் கூட இருக்கலாம், டிஐடியில் தவிர. கேர்ள், ரொம்ப தகவல் சொல்கிறீங்க. ஜெட்லாக தூக்கி ஏந்திருக்கணும். நான் போயிட்டு வரேன். பீஸ். அவன் எங்க போறான்? அவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஆனா அது மதியம் பேசலாம்ல. அதுதான் அவருக்காக வருத்தப்படுறேன். வரலனா உங்க கூட வரணும். யாராவது எனக்கு ஊபர் கூப்பிடுங்க. ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெரியல. இங்க அர்பன்ஸ்ல இல்லைன்னா எங்களுக்கு லக்கன் சாப்பிட விரும்பல. சரி வாங்க. Oh yeah, hella chill. Yeah, we're kind of a big deal. How crew jump in like a deep dive. All love over here, peace signs. Catch us staring in the mirror 'cause we fine. See the homies at the party in a beeline. ஹங்கேரியன் பொண்ணுங்க செம அழகா இருக்காங்க. ஹாய். கோஹியா. வாவ் மார்ஷல், நீங்க ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க. தேங்க்ஸ். டேய், எனக்கு ரொம்ப பசிச்சு. அடுத்த முறையில் எப்படி சொல்ல முடியுமா? அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ற. பரவாயில்ல, அவருக்கு பசிச்சிச்சு. டேய், நான் ஹங்கேரியில் ஹங்கிரியா இருக்கேன். அது நல்லா இருக்கு, எழுதி வைக்கணும் இப்போவே. ஆமா, இது வரைக்கும் நான் எழுதுனது யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. இதுதான் நான் என் வாழ்க்கையில சாப்பிட்ட ரொம்ப ஆரோக்கியமற்ற உணவு. வேற ஏதாவது வேணுமா? அவங்க கிட்ட பிட்சா இருக்கு. நோ, இல்ல 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 இல்ல, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆனா பீஸா ஆரோக்கியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, காஃபி யாருக்காவது? ஆமா, உண்மையில காஃபி நல்லா செரிமானத்துக்கும் உதவும். யூரோப்பியன் காஃபி ட்ரை பண்ண ஆசைப்படுறேன். ஆமா, நான் ஒரு கவர்மெண்ட் ரெடி. இவ்வளவுதானா நமக்கு? இவ்வளவுதானா? யூரோப்பியன்ஸ் காஃபி குடிப்பாங்க. டேய், எனக்கு 5 இன்னும் கொண்டு வாங்க. இது பத்தாது. ஹோட்டல் டிவினாஸ். அட கடவுளே, தூக்கம் வர மாட்டேது. ஏன் இதயம் பிரேக் டான்ஸ் ஆடுது? இது என்னடா சோதனை? எவ்வளவு அசையவை நிறுத்த முடியுமா? நரம்புகள் ஏதோ சீரியஸ் பிரச்சனை இருக்கு. ஃப்ளைட்டில் அவ்வளோ பழங்களை சாப்பிடணும்னு சொன்னேன். பழம் ஹெல்த்தி இல்ல. சர்க்கரையால் நிறைஞ்சிருக்கு. நான் சக்கரை சாப்பிட்றதில்ல. அப்போ எது அது இனிப்பாக்குது ஐன்ஸ்டீன்? அது ஃப்ரக்டோஸ். அது வித்தியாசமானது. உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் ஒண்ணுதான். சரி, நான் நடக்க போறேன். நானும் வரேன், இரு. நீ தாகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பீர் வேணுமா? இல்ல, நாம இப்ப பாருக்கு போக மாட்டோம். இங்கே பார் இல்லை. இந்த ரோடு எண்டில் கார்னர் ஒரு ஸ்டோர் இருக்கு. விலை கம்மியாகவும் இருக்கும். நீ விலை அதிகமான பொருட்களையும் விரும்பலையா? உன் யூடியூப் சேனல் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பெருமை பேசிக்கிட்டே இருப்பியே.
நீ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல நான் ஒரு பார்வை பார்த்தேன். ஒரு பார்வையா நீ அதில் ஹூக் ஆயிட்ட. ஒத்துக்கோ. ஆமா எனக்கு ஒரு யோசனை இருக்கு. ராப் மியூசிக் கான்டென்ட். ஆமா அதுல நீ அதை காமெடி செக்ஷன்ல போடலாம். அங்கதான் அது சரியே பொருந்தும் இல்லையா? சும்மாடா. கண்டென்ட் பற்றி பேசும்போது நமக்கு சேனலை தொடர்ந்து வச்சிருக்க ஏதாவது தேவை. நம்ம பார்க்கும் போல பீரு வாங்கல. எனக்கு ஒரு உதவி செய்வியா? இல்ல ஏன் இல்லை? உனக்கு வேற எதுவும் வேலை இல்லை தானே? நான் இப்ப தூங்கலாம். எனக்கு ரொம்ப ஜெட்லாக் ஆயிடுச்சு. உனக்கு ஜெட் லாக் இல்லை, சும்மா போய் சொல்கிறேன். நான் தான் காஃபி குடிக்க வேண்டாம் நான் அப்பயே சொன்னனே. நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கவே மாட்டேன். நீயா? ஆமா. நீ தானே அந்த காஃபி குடிக்க வேணாம்னு சொன்ன? ஆமா ஆமா. இந்த வீடியோ பண்ணலாம். நம்ம கொஞ்சம் பாண்டிங் தேவை. ஜேம்ஸ் பாண்டிங். போ. அது உனக்கு புத்திசாலித்தனமா தெரியுதா? காமெடி செக்ஷன் சொன்ன பாரு. நீ எப்போ கிண்டல் பண்ற மார்ஷல்? எப்போ பண்ற? பின்னால போ, பின்னால போ. Back up. ஓகே அங்க போய் நில் நில் நில். இது சரியா இருக்கு. ஒயிட் ஷூட் கிளியராடு. நமக்கு போஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெயில்னஸ் அதன் முழு மகிமையிலும் தேவை. போய் சரியாடு. Get it right. நீ கேமரா திருப்பிடா. ஆமா இப்படிதான். இதான் சரியா இருக்கும். உண்மையில சரியா சொன்ன. இந்த கட்டிடங்கள் ரொம்ப அழகா இருக்கு. இது ப்ரொடக்ஷன் வேல்யூ. ப்ரொடக்ஷன் வேல்யூ. சரியா சொன்ன மேன். உனக்கு ஷார்ட்ல எக்ஸ்ட்ராஸ் வேணுமா? ஆமா கூல். வாங்க செய்யலாம். கூல். சரி கோ ஃபார் இட். ஆக்ஷன் சொல்டா. ஆக்ஷன். Yo, I'm in a Carpathian basin sipping wine out of a raisin. Getting sick from goulash was pronounced goulash. Artist Marshall when you kick it with Marshall. என் பேரை சொல்லாத. என் பேரை சொல்லக்கூடாது. சரி அந்த தப்பு தான். டேக் 2 எடு. ரோல் பண்ணு. சரிடா. நீ ரெடியா இருக்கும் போது. சரி கூல். ஆக்ஷன் சொல்லு. ஆக்ஷன். Yo, I'm in a Carpathian basin sipping wine out of a raisin. Getting sick from goulash was pronounced goulash. Artist Marshall when you kick it with என்ன பண்ற? குழந்தைகளுக்கு பீர் வாங்கி கொடுக்குறியா? உனக்கு என்ன வயசு? 16ன்னு சொல்லுவேன். 16? கேரியல்ல பேச 16 வயசு தான். என்ன? ஒரு குழந்தையோட மூளையில பீர் என்ன செய்யணும்னு தெரியுமா? ஐயோ இது எல்லாம் போலி ஆளுங்களுக்கும் வாக்கு வாக்கு நடக்க முடியாதவங்களுக்கும் டாக்டர் டாக்கு பேச முடியாதவங்களுக்கும் இந்த முறை என் ஆளுகிட்ட இருந்து நீ கத்துக்க. ஒரு FBI ஏஜென்ட் அட்டாக் பண்ணிட்டடா. டேய் ஒத்த லூசு. அவன் டெர்மினேட்டர் மோடுக்கு போக போறான்னு தெரியுது. இந்த ஏஜென்ட் கூட விளையாட கூடாதுடா. பட எடுக்க யார் அனுமதி ஏய், என்ன கொடுத்தாதுன்னு பண்ற? நான் இப்ப பாக்குறேன். ஹேய் ஏய் நீ ஓகேவா? டேய் இல்ல எந்திரி I'm okay. வாடா. மெதுவாடா மெதுவா மதர் ஃபக்கர் வலிக்குதுடா. ஓஹோ ஓஹோ ஏய் ஏய் ஏய், ஏய். வலினா உன் மனசுல தான். அது ஒரு அனுபவம் மாதிரி தான் தெரியுமா? நீ கஷ்டப்படலாம்ல, அது ஏத்துக்கலாம். ஓகேவா? ஏத்துக்க. என்னை விட்டு தள்ளுடா. என் நரம்ப கிள்ற. திடீர்னு ஒன்று காமெடி வந்துடுச்சா? கமான், அது காமெடியா இருந்துச்சு. நான் உயிர் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஏயும் இல்ல. உனக்கு உணர்ச்சியும் இல்லை எதுவும் இல்லை. எனக்கு இருக்குடா, நான் எல்லா முக்கியமான அப்புறம் பொறுப்பாளான சைட் உணர்ச்சிகளை உணர்றேன். சத்தம் போடாத, அவன் வரான். நேத்து நைட்டும் இன்னைக்கும் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? நான் கொஞ்சம் பர்சனலான விஷயங்கள். பர்சனல் விஷயங்களா? ஊர்ல இருந்து நண்பர்கள் வந்திருக்காங்களா? அங்கே அன்னைக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ உண்மையில் என் அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? ஷ். நீ சும்மாரு. நீ என்ன சொல்லிட்டு இருந்த? என் பாஸ் உங்களை கொல்ல விரும்புறாரா? அது உன் வேலை இல்லை, அவனை சுடு. அவனை டெர்மினேட் பண்ணா எனக்கு வருத்தமா இருக்கும். இல்லை இருக்காது. நீ ஏய், நான் தான் சொன்னேன், நான் தான் சதியும் ரத்தம் எல்லாமே. நீ அவனை எப்பவே எலிமினேட் பண்ணா உன்னை 3.1க்கு அப்கிரேட் பண்ணுவேன். 3.2 டீல். அடா, ஆண்ட்ரி எப்போதான் டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கா. பேஷன் 16 சேர்த்துட்டான். என்னடா அது? சிகிச்சையில் எங்க தப்பாச்சு? ஆனா நம்ம எங்க தப்பு பண்ணோம்? இந்த மாசம் 3வது ஆள், 4வது இந்த பொண்ணு செத்துட்டா.
இந்தியன் பொண்ணா? அவங்க ஆம்பளைங்க மட்டும் தான் வேணும்னு சொன்னாங்களே. அவங்க சொன்னாங்க. எதுக்கு? எனக்கு தெரியாது. அவங்க மறுபடியும் பணம் தர லேட் பண்ணனா இதை விட்டுருவேன். ஆமாடா, நானும். இது ஆயில நீட்டிப்பதை பத்தி இல்லை, எனக்கு இது கொஞ்சமும் பிடிக்கல. அப்புறம் பாஸ் என்ன எரிச்சல் விட்டுறான். ஆமா. ஸ்பீக் ஆஃப் த டெவில். ஸ்பீக் ஆஃப் தி டெவில். டேய், நான் போகணும்டா. கால்குலேட்டிங் ஆப்டிமல் ஃபயரிங் பேராமீட்டர்ஸ். காற்றின் வேகம், தூரம், அப்புறம் பாதை கணக்கிடப்பட்டிருக்கு. என்ன காற்று வேகம்? நம்ம உள்ளதான் இருக்கோம், முட்டாள் ரோபோ. ஹேய், ஓ ஓ ஓ, என்ன? சரி சரி சரி. இங்கிலீஷ் பேசுவியா? ஆமா. ஓகே, நான் FBல இருந்து வந்திருக்கேன். ஓகே, இப்பதான் இங்க இருந்து போன அந்த 2 மாணவர்கிட்ட பேசணும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இப்பதான் உங்களை கடந்து சென்ற ஸ்டூடெண்ட் சார். நான் யாரையும் பார்க்கல ப்ரோ. ஓகே, நான் ஃபாலோ பண்றேன். ஹேய், நீ உள்ள போக முடியாது. தொடாத. ஹேய், போகாத. அவன் சூப்பர்வைசரை கூப்பிடு. அவன் உள்ள போயிட்டான். நான் அவனுக்கு உதவ முடியுமா? எனக்கு ஹங்கேரியன் தெரியாது, இங்கிலீஷ். ஓ சரி. டஃப் லக் மீன் போல். மறுபடியும் என் தலையில் அடிச்சுனா அவங்க 2 பேரும் படிப்பேன். நீ என்னடா சொல்ற? அவன் தலை அடிபட்டுடுச்சு. அடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்ப இப்ப கிளம்பு ப்ரோ. அவ யாரு? என்ன முட்டாள் ஹேர் ஸ்டைல்ஸ், ஜீசஸ். ஃப்ரூட் கேக். பேஷண்ட்ஸ் 16 இறந்துட்டாரா? அப்ப இறந்தப்ப நோயாளி நர்ஸை சொல்லியிருக்காங்கல்ல. அந்த விஷயம் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. நான் யாரை பத்தி பேசுறேன் கூட தெரியாது உனக்கு. எனக்கு காது கேட்கும், அதை நான் கேட்டேன். நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இங்க வந்த காரியம், படத்தை பார்த்து வீடியோக்கள் எடுப்பது. ஓ இல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன்ல இறங்கலாம்டா. எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அதை கொண்டு வரும்னு நினைச்சு பாரு. இப்போ சரியா யோசிக்கிறேன் மை மான். சரி, இப்ப சரியான ஆட்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது யூனிவர்சிட்டிக்கு இந்த திரையிடல்கள் நடத்துறவங்க யாருன்னு தெரியும்ல. நம்ம அந்த மதர் ஃபக்கரை அரெஸ்ட் பண்ணணும். இல்ல, நம்ம படம் பார்க்கறதுக்காக அவங்கள அரெஸ்ட் செய்ய முடியாதுடா. சரியா? பைரசி விஷயத்தை நம்ம கவனிப்போம். ஆனா இது ரொம்ப பெருசு. அவங்க ஆட்கள் சாகிறத பத்தி பேசினாங்க. ஏறக்குறைய 6 வருஷங்கள் ஹோம்லெஸ்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். Here now. நீ எதை பத்தி பேசுற? My dad. என் அப்பா, அவர் ஒரு பாதி புகழ்பெற்ற கலைஞர். பாட்லெட் அன்னைக்கு பெண்களை ஆன்லைன் கலைஞர்களுக்காக டேட்டிங் ஆப்ல மீட் பண்ணாரு. அவர் டிக்ரேஷன்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அதுக்கப்புறமா காணாம போயிட்டாரு. Ever since. அப்பா ஒரு ஹோபோ மாதிரி இருப்பாரா? ஓ, அப்பா அந்த ஹோப்பல் மாதிரி தான். ஏன் நீ இதை எங்களுக்கு முன்னாடியே சொல்லல? ஏன்னா இந்த வாழ்க்கையை விசாரிக்க வேண்டான்னு தான் எனக்கு சொல்லப்பட்டது. ஆன்கியூ அதிகமாக உதவலை. மற்றவங்களுக்கு எனக்கு ஹோம்லெஸ் ஆட்கள் காணாம போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. உள்ளூர் போலீஸ்க்கு அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம்னு சொன்னாங்க. மக்கள் ஜஸ்ட் காணாம போயிட்டாங்க. அப்புறம் டிப்ரெஷன்ஸ் குறைஞ்சபட்சமா குற்றமா இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்ப என்ன நேரம்? இல்ல மார்ஷல், இல்ல உங்க குடும்ப பிரச்சனை காரணமா நீங்க போதை விற்பனையாளர்கள் மேல பாருங்க. இது உங்க வேலை இல்லைன்னாலும் சரி. நான் இந்த ஹோம்லெஸ் சரி மட்டும் கடவுளுக்கு பின்னால். இல்ல மார்ஷல், அது முற்றிலும் உனக்கு சம்மந்தம் இல்ல. குறைஞ்சது 2 வாரமாவது உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு விரும்புறேன். சரியா? கொஞ்சம் கவுலாஷ் சாப்பிட்டுட்டு பீச்சை என்ஜாய் பண்ண. எங்க பீச்ல சார், இது நிலத்தால குழப்பப்பட்ட நாடு. சரி, உங்களுக்கு ஒரு பிக் ஆஸ் ஏரி இருக்குல்ல? ஆமா, பிளாட்டன். அது ஹங்கரின் மறுபக்கத்துல இருக்கு. Side of Hungary. அப்ப கொஞ்சம் மலையில இருக்கு. ஆக்சுவலி இங்க சுற்றிலும் சமதளமா இருக்கு சார். அதனால அப்ப குடிப்பதில் மூழ்கிக்க உங்களோட வைன் சாம்பியன். நான் குடிக்க மாட்டேன் சார். சரி, போதும், இனி போதும். ஹோம்லெஸ்ஸோட விளையாடுறத நிறுத்த. அப்புறம் உங்க கடத்தல்காரங்களா இருந்தாலும் சரி. சரி சார், அப்படியே செய்யறேன்.
So, சரி, அவர் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஆராயறதுக்கு அனுமதி கொடுத்தாரா? ஆமா. அப்ப நீ விலக விரும்புற அப்படிதானே? ஆமா அண்ட்ராஸ், நாங்கள் அதுக்கு ஒத்துக்கலன்னு இமானுவல் சொன்னார் உங்களுக்கு ப்ரோக்ராமர்ஸ் தேவைன்னு. நாங்கள் இதை கம்ப்யூட்டர்னு நினைச்சோம். இமானுவலுக்கு விவரங்கள் தெரியாது. நீங்க போலீஸ் கிட்ட பேசுறீங்களா? என்ன? இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணோம். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதோட சரியான நேரத்துக்கு பணமும் கிடைக்கல. சொன்னல அத உனக்கு நான் சொன்னேன். ஆனா ஸ்பெஷல் கிரிப்டோ கரன்சில இருந்து வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும்னா. அப்படியா? நீங்க தான் சொன்னீங்கல்ல, நாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பங்கு பெறும்போது அதுக்கு லைசன்ஸ் இல்லைனாலும் உயிர் காப்பாற்றக்கூடியது. சரி, நாங்க மைண்ட் கண்ட்ரோல் கண்டென்ட்டை உருவாக்குறோமா? சரி, அது கேன்சருக்கான தீர்வு. இப்போ நீங்க எம்எல்ஏ எஃபிஐ விட்டதால நான் உங்ககிட்ட நேர்மையா இருக்கல. ஐயோ கடவுளே, நம்மள சூசைட் பண்ண போறான். எங்களுக்கு வேற விவரங்கள் தேவையில்ல, எங்களுக்கு கடைசி செக் வேணும், அவ்வளோதான். ஐடி கட்டிடம் அந்த ஆபரேஷனுக்கு சரியான இடமா இருக்கு. இப்போ நாங்க வேற இடத்துக்கு மாறோம். FBI கிட்ட என்ன சொன்னீங்க? நாங்க இது யார்கிட்ட பேச மாட்டோம். அது டேனி தான், அவன் இமானுவல் கிட்ட அப்பப்ப பேசுவான். ஆமா, நான் எல்லா மெசேஜையும் பார்த்தேன், படங்களையும் கூட. நேத்து நைட்டு உங்களோட இருந்தா அந்த அமெரிக்கன் யாரு? எங்களோட யாரும் இல்ல. உங்களுக்கு நாங்கள் தேவைப்படுவோம். இல்ல சபா ஷெக்டர், யூ ஆர் வெல்கம். நான் ஒருத்தனை பேச வைக்கிறதுக்காக தான் இன்னொருத்தனை கொன்னேன். ஆமா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? யாரையுமே கொல்லாதா. ஆமா, கொல்லாதா. உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? கொஞ்சம் தெரியும். இந்த பொண்ணு எலிவேட்டருக்குள்ள போய் ஹார்மேடிக்னு சொல்றான். அதாவது ஹார்மடிக்னா இவ்வளோதானே நீ சொல்ற ஸ்வீட்டி? என் ஃப்ரெண்டு மாயை வந்து குடிகார மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்றான். ஹார்மடிக்னா 3வது மாடிக்கு போற ட்ரை பண்றேன். புரியுதா? ஹார்மடிக். இங்க 10வதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? தீசடிக். ஏய் மாயா, அது எனக்கு புரியவே இல்லை. ஹே காய்ஸ், இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தீங்களா? துர்க்கி பாக்ஸ் பத்தியா? இல்லை, சாக்கியா பாக்ஸ்ல பற்றி பாருங்க. அந்த ஐடி மாணவர்கள் இன்னைக்கு காலையில் இறந்த நிலையில கண்டுபிடிச்சாங்க. இவங்க தான் நைட் பார்த்தோமே, இவங்க தான் அவங்க. ஆமா, அந்த படங்கள் கூகுளில் தேடினேன், அந்த ப்ரொஃபைலை கண்டுபிடிச்சிருக்கேன் சோஷியல் மீடியாவில். அன்கின் எனக்கு ஏதாவது காமன் ஃப்ரெண்டாக இருக்கா? ஆனால் நீங்கள் லோக்கல் போலீஸ்கிட்ட தொடர்பு கொண்டு இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். யா, என் பொருட்கள் எடுத்துட்டு வரேன். ஆமாம், அதோட படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறேன். பெட்ல இருந்து எந்திரி. அன்கில் பார்க்க போகிறாங்க. என்ன என் கூட வரமாட்டியா நீ? இல்லை, இதை வீணடிக்க போகிறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு யார் டிரான்ஸ்லேட் பண்ணுவா? இங்கிலீஷ் பேசுவாங்களா? இல்லை, இப்போ பாருங்க, இது டெமி ஷோ. டி என்பது டாக் போல, ஈன்றது எலிஃபண்ட் போல. நான் அதை பார்க்குறேன். தேங்க்யூ. ஓகே, அது வந்து 3வது ஹார்மடிக். அது எல்லாமே பார்க்குறதுக்கு என்னோட ஷூட் லஞ்ச் பிரேக்கில் தான் இருக்குது. சரி சரி, உன் பேர் என்னன்னு சொன்ன? ஓகே மேரன். ஓ அப்படியா, மேரியானி? இல்லை, மாரியன். மை பேட் ஸ்வீட்டி. சரி, பாய். தேங்க்யூ, பாய். குட் டே அழகி. தேங்க்யூ. நான் பார்க்கறதுக்கு மட்டும் நீங்க இன்டெலிஜுவல் ப்ராப்பர்ட்டியா இருக்கீங்க. எதுக்காக கொலை சம்பவத்தை பத்தி விவரம் கேட்குறீங்க? இது ரொம்ப புதுசுனால என் ஆட்கள் கிரைம்ஸ் இல்லாத என்ன இருக்காங்க. எங்களுக்கு இந்த நபர்களோட ஒரு விசித்திரமான சந்திப்பு நடந்தது நேற்று நைட்டு தான். அதெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய எந்த விவரமும் எங்க விசாரணைக்கு உதவும்பா. சரி, மன்னிக்கணும் சார், நான் முழுசா புரிஞ்சுக்கிறேன். ஆனா எந்த தகவலும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் சார். சரியான நேரத்தில் நான் உங்களுக்கு அறிக்கையா வெளியிடுறோம். பாதிக்கப்பட்டவங்களுடைய உடல்கள் டப்ரக்கன் யூனிவர்சிட்டி வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா? அப்புறம் அவங்களோட உங்களுக்கு விசித்திரமான சந்திப்புகள் இருந்தது. நீங்க அந்த நம்பரை பத்தி கூடுதல் தகவல் கேட்கக்கூடாது. ஓகே, இந்த நபர்கள் சம்மந்தப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட தொழில இருந்து உயிரோட வெளியே வர முடியாதுன்னு தோணுது. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? அவங்க கேம்பஸ்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்ப்பா. இங்க எப்போ அங்க தங்கி இருக்கீங்க?
ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். இங்க பக்கத்துல தான். சரி, நான் உங்களுக்கு அப்புறமா தொடர்பு கொள்றேன். தகவல்களை பரிமாறிக்கலாம், சரியா? உங்களை தொடர்பு கொண்ட விஷயங்களை சொல்ல முடியுமா? அப்சல்யூட்லி. இதான் என் ஃபோன் நம்பர். இதான் தங்கியிருக்க ஹோட்டல். அப்போ நீங்கள் ஹாஸ்டல் ஜெவன்ஸ்க்கு தங்கியிருக்கீங்க, ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் ஆனது உங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? சரி, எங்ககிட்ட ஒரு ஸ்பேன் ரூம் இருக்குது. கொஞ்சம் நாட்கள் என்னோட தங்கலாம். உண்மையில் நாங்கள் 3 பேரும் இருக்கோம். அதனால தான் உங்கள் நண்பர்கள் FBI இருந்து வந்த சக ஊழியர்கள் Overseas. அவங்க அமெரிக்காவில் இருந்து இங்கே விசாரிச்சிருக்காங்களா? No, இல்லை அவங்க வேற கேஸில் இருந்து வந்திருக்காங்க. அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவ சொன்னாங்க. to help me find my father. ஆமாம் ஆமாம், கேட்க சந்தோஷமாக இருக்கு. சமல், எதனா ஐடி மாணவர்களை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? Suleiman Sadiq. ஓ ஆமாம் 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 ஆமாம், சொல்லு. ஆமாம், அவன் என் மகனோட நண்பன் தான். உங்களுக்கு அவனை தெரியுமா? நல்ல பையன்தான் அவன். இன்னைக்கு காலையில் நியூஸ் படிச்சிங்களா? இல்லை இல்லை, இன்னைக்கு நான் ஃபேஸ்புக் பார்க்கல. ஏன்? Why? ஏன், என்ன நியூஸ்? சொலன் கொண்டுட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன நடந்துச்சு? What happened? எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டு ஆச்சரியமாக தான் இருக்கு. ஓ, எனக்கு அவனை ரொம்பவே தெரியாது. என்னோட மகன் அவனை நல்லாவே தெரியுமா? ஆமாம் ஆமாம், அந்த டேனி இப்போ இட்டாலியில் தான் இருக்கான். ஒரு கிரிப்டோ கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கான். நீங்கள் அப்பா ஸ்டேஷனில் பிக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ரெக்கமெண்ட்ஸ் இருந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கீங்க இல்லையா? அதனால என் மகளையும் நான் அனுப்பியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், டேனி 3 வாரத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனில் தான் இருந்திருந்தேன். அவன் எனக்கு உதவினா என் அப்பா எனக்கு எழுதியிருக்காரு. குழந்தைங்களை காமெடிக்கு தான் இங்கே இருக்காங்க. அந்த ஃபக்கிங் பிடிக்காதா? ஆனால் அந்த அன்னைக்கு ஊருக்கு வரைக்கும் இங்கே டவுனில் கண்டுபிடிக்கிறாங்க. நாங்கள் கெபாப் சாப்பிட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கா? முதல்ல பார்க்கும்பொழுது தான் அவங்க வெங்காய வாசனை அடிக்குதுன்னு ஞாபகம் இருக்குது. ஆமாம் ஆமாம், டர்க்கியா ஃபுட்டில் சாப்பிட. ஓ ஆமாம், அந்த கெபாப்பில் இருக்கிறது நேச்சுரல் ஃபுட் மாதிரி. என்னோட கருத்து என்னன்னா, குழந்தைங்களுக்கு அது சொன்னார். நீங்கள் அப்படி சொன்னீங்க உங்கள் மகனுக்கு. அப்படின்னா நண்பர்கள் இல்லைன்னா அப்படின்னா உங்கள் ஒரு வேலை. ஆமாம் 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 ஆமாம், சொல்லதான். ஆமாம், யூனோ என்னோட டிரைவ் பற்றி தெரியாது, ஆனால் அவன் காரை எடுக்க முடியல. ஒரு டிரைவர் தேவைப்பட்டது, அதனால அவன் சொல்லவை தான் நான் கேட்டேன். எனக்கு டேனிக்கிட்ட பேச முடியுமா? கண்டிப்பா. அவனுக்கு இன்ஸ்டாகிராம் எழுதுங்க. Instagram. என்னோட ஃபோனை எப்பவுமே எடுக்க மாட்டான். ஹே காய்ஸ். ஹே, என்ன விசேஷம் கேர்ள்? அந்த ஜாப்பனீஸ் பொண்ணோட பேசினியா? என்ன சொன்னா? என்ன ஜாப்பனீஸ் பொண்ணு? அவளுக்கு ஜாப்பனீஸ் பேர் இருக்குன்னு நீ சொன்ன இல்லையா? ஓ ஆனிகோ, அந்த ஆங்கிலன் ஃபேமிலி நேம். Female name. ஓகே. அவளோட ஃபேமிலி பேரை நீ கேட்கணுமா? அது என்ன கோஷிகி? இல்லை, அது கிஸ். Kiss. கிஸ்ஸா? அனிக்கோ கிஸ். என்ன அவ போன்ல இருக்காளா? இல்லை, கிஸ்னா சின்னதான ஹகிஸ்னு அர்த்தம். அதுதான் ரொம்ப காமனான நேம். அதனால கிஸ் அனிகோ என்ன ஃபேமிலி பேரை முதல்ல சொல்கிறாங்க. நான் உனக்கு கொஞ்சம் பேன் கேக்ஸ் ஆர்டர் பண்ணேன். நீ அதை அசிஸ்டன் அன்னைக்கு பார்த்தேன். நோ தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம், சக்கப். அனுபவிச்சுக்கோ. ஆண்டிகோ சொன்னா சுலைமான் அந்த பாதிக்கப்பட்டவங்களை என்னோட அப்பா ரயில் நிலையத்திலிருந்து அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அதனால அந்த பொங்கல இருந்து தூக்கிட்டு போகல. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ இங்க நிறைய ஆட்கள் காணாம போயிருக்காங்க போல. அது கொலை செய்யப்பட்ட போலீஸ்னு சொன்னாங்க. ரொம்ப ஒன்றும் சொல்லல, அது ரொம்ப சீக்கிரமா பிடிச்சிருவாங்க. இப்போ எப்படி கொலை செஞ்சாங்கன்னு கூட சொல்ல முடியல. நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது போலீஸ்ல காத்திருக்க முடியாது. நாம ஆளுங்களை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம உள்ள போலாம். என்ன சொல்ற நீ? நான் அண்டர் கவர் போவேன். நான் டிஏன்னு தெரியல. நான் ஹோம்லெஸ் மாதிரி நடிக்கிறேன். அவங்க என்ன தூக்கிட்டு போகட்டும். நான் உள்ள இருந்து பார்த்துக்குவேன். ஓகே? எங்க போற அண்டர் கவர் ஜீனியஸ்? என் அப்பாவை கடைசியா டேரின் மியூசியத்தில் தான் பார்த்தாங்க. என்னோட கணிப்பு அது முன்னாடி இருக்கிற பூங்கால இருந்து தான் இருக்கும்.
நான் எப்படி இருக்கா? வீடு இல்லாத லோக்கல் ஆள் மாதிரி இருக்கானா? ம் You do. You look good. குட். கடத்துற ஆளுங்களுக்கு ஃபாரினர்ஸ் தான் பிடிக்கும். நம்பு, எனக்கு தெரியும். ஆமாம், குறைவான தொந்தரவு. ஓகே. Okay. ஹைடெக் ஹோம்லெஸ். அப்படிதான். நல்லா செட் பண்ணிட்டு இல்லையா? ஆமாம். ஜிபிஎஸ் சரி பார்த்துக்கோ. Oh, good. கூல். எல்லாம் சிங்க் ஆயிடுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். ஷோ டைம். சரி, குட் லக். நடக்கட்டும் மச்சான். Son of my father, son of a gun. Pockets are full and run it up. I roll the squad with nothing but shooters. Acting the fool, they gun it up. ஸோ நீ எப்படி இந்த மிஷனுக்கு அசைன் ஆன? ஏன்னா நீ ஹங்கேரியன் இல்லை. சரி, நான் சரி என்னோட பாஸ்ல பிளாக்மெயில் பண்ணி. நான் சிரிக்காத, நிஜமாக தான் நான் சொல்கிறேன். ஏய், மாயா பிளாக்மெயில் பண்றது ரொம்ப சீரியஸான குற்றம்னு தெரியுமா உனக்கு? நீ உண்மையிலேயும் பாஸை பிளாக்மெயில் பண்ணியா? நான் இதுக்காக உன்னை ரிப்போர்ட் பண்ணது போல இருக்கு. ஓகே. ஏன் சிரிக்கிற? இது சீரியஸான விஷயம், வேலையை இழக்கக்கூடும். ஆமா, நீ ஜோக் அடிக்கிறது இல்லை இல்லையா? இல்லை புரியல. Nah, I'm kidding. All right. I was just. I'm kidding. ஆனா தெரியுமா, டெமோட்ரியஸ் பத்தி அவனை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதணும் போல இருக்கு. ஏன்னா நான் அவனோட யூடியூப் சேனலை நான் பார்த்தேன். அவன் போஸ்ட் மலன் மிகோசி காப்பி அடிச்சிருக்கான். 2 வித்தியாசமான சந்தர்ப்பங்கள்ல பீட்டுக்கும் லிரிக்ஸ்க்கும். lyrics. வா, அவன் கொஞ்சமாக ஒரு ரிசர்ச்சில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அவன் காமெடியாக தான் இருப்பான். ஆமாம், டிஏ ஏஜென்ட்டால் இருக்கும்பொழுது காமெடியாக தான் இருப்பான். ஆமா, அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டான். அதனால அவன் இப்போ FBIல நம்ம கிட்ட இருக்கான். ஆமாம், கிளியராக சொல்கிறேன். அவனோட பேப்பர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே போலி, எல்லாமே போலி. தெரியுமா, இந்த ஆளை பத்தி எனக்கு ஒண்ணுமே ஷாக்கா இல்லை இனி. ஓகே, சத்தியமா. ஒருவேளை அவன் முன்னாள் ட்ரக் யூசரா? போலீஸ் அவனை எடுத்துக்கிறாங்க என்று தெரியுமில்ல, அவனை டீல் பண்ணியிருப்பாங்கல்ல. இல்லை, அவனுக்கு குற்றப்பதிவு. Criminal record. அப்ப ஏன் பியூரோல இருக்கான்? ஐ திங்க் யூடியூப் ப்ரமோஷன்ஸ்க்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். Wow. என்னை பத்தி நீ ஹோம்ஒர்க் செஞ்சிருப்பல. ஆனால் ரூம்ஸை மீறுற அது ரொம்ப எப்படி இருக்குன்னா ஃபயரில் யோசிக்கிச்சேன். ஆனால் நினச்சேன் அது உன்னோட கண்டிஷன்ஸில் இருக்கு. இப்ப சொல்லு, என் அங்கிள் பத்தி எப்படி தெரியும்? என் ஃபைல்லே இல்லையே. ஆனால் உன்னோட பேர் அதில் இருக்கு. டாக்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லை. ஆல் ரைட். நான் உன்னோட ஃபிக்ஸி லைஃப்பை பற்றி ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஃபேமிலி இல்ல, லைஃப் எனக்கு இன்னும் இருக்கு. என் வேலையை நான் மேரேஜ் பண்ணிட்டேன். சரி, அப்போ ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட்? இல்ல, நல்ல பையனா இருந்தா நாங்க இங்க யாரையும் கண்டுபிடிக்க கஷ்டம்ப்பா. என்ன சொல்கிற? தெரியுமில்ல, பொண்ணுங்களுக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும். ஓ ப்ளீஸ் டீனேஜ் பொண்ணுங்க மேபி. அப்புறம் நம்ம பெரியவங்க ஆகும், அப்புறமா மதிக்க கற்றுக்குவோம். கண்டிப்பா அப்படிதான். யா, அப்புறம் காய்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு பற்றி தான் பிடிக்கும். இல்ல, எனக்கு இல்ல இல்ல உண்மையில நான் என்னுடைய எக்ஸல் பெரும்பாலானவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அது வந்து கிரைம் செய்யற பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காதுல்ல, அதனால. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க தான் என்கிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்களே. ஓகே சரி, அப்போ பண்ணுவாங்க. Did they do? இல்லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க, மெஜாரிட்டி பண்ணுவாங்க. இல்லை ஹேண்டிகேப்ட் ஸ்பால் கார்ட் பண்ணுவாங்க. கேன் யூ ப்ளீஸ் என் ஃபைல்ஸை பார்க்காம இருக்க முடியுமா? நான் ஜோக் பண்ணுறேன் இல்லையா? நோ, நான் சீரியஸா இருக்கேன். வேற எப்படி அதெல்லாம் உனக்கு தெரியும்? சும்மா ரேண்டமாக ஆஃப்டன் சொன்னேன், அப்படிதான் நான். சரி, நல்ல ஜோக் 1 மினிஸ்டர். கிட்டத்தட்ட காலைல 5 மணி. இன்னைக்கு நைட் எதுவும் நடக்க போறது இல்ல. ஆமாம், Well, அது குறைஞ்சபட்சம் டாக்குமெண்ட்ல அழகு தூக்கம் நீ தூக்குறான். நினைக்கிறியா அவன் தூங்குறான்னு? ஓ கண்டிப்பா.
செக் பண்ணலாமா? நீங்க டேமே முழுசா இருக்கீங்களா? யாரு? அப்படிதான். ஆல்ரெடி இதோட இன்னைக்கு விட்டுடலாம் என்ன? நாளைக்கு நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடரலாம் சரியா? அப்போ நான் ஹோம்லெஸ்ஸா போவேன். இந்த முறை அந்த ஹோம்லெஸ்ல இருக்க மாட்டேன். நானும் அழுக்கு துணி போடலாம் மத்தவங்க மாதிரி தான். ஆனா நான் லுங்கி உனக்கு இருந்தது கொடுத்ததும் போய் அவனை எழுப்புவோம். ஏந்து டாடி, என்னடா இது? வாடா டே. பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாத. என்னடா பண்ற? டேய் நைட் முழுக்க நீ தூங்குட, கிளம்பு. இல்லை, நான் மிட் நைட் வரைக்கும் லைவ்ல இருந்தேன். என்னை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனால் நடக்கல. என்ன டைம் ஆச்சு? 8 மணி. 8 நாளால வகுக்க என்ன டைம் ஜோன்? நைட் 11 o'clock. ஊர்ல நைட் 11 மணி அப்படின்னா நான் தூங்கணும். அதனால ஓகே, சும்மா பொடியா இங்க இருந்து கிளம்புறா. டேய் நீ ஊர்ல இல்லடா, இங்க சரியான டைம்க்கு பிரேக்ஃபாஸ்ட். ஏந்திரி, வா, பசிக்குது. உன்கிட்ட உன் ரூம் கீ இருக்குல்ல, நீ கீழே போய் பெரிய பையா. நான் தனியாக சாப்பிட வரல, வாடா டேய். மாயா கூப்பிடு. சரிடா, போ. உங்க கேஸ்ல உங்களை கண்டுபிடிச்சாரா? எங்க கொல்லிக்கா? ஒரு லோக்கல் ஜென்டில்மேன் அமெரிக்கால விருந்தாளியை பத்தி கேட்டாரு. அது இப்போ வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா இல்ல எப்போ வந்து கொடுத்துருக்காங்க? நமக்கு ஏதாவது லோக்கல் கொலிக் ஜென்டில்மேன் இங்க இருக்காரா? பாருங்க, அவங்க திரும்ப வந்து அந்த நம்பரை விட்டுட்டு போய் சொன்னாங்க. நான் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஓ, தேங்க்ஸ் ஜோடித். ஜார்டிட்ஸ் என்ன பண்ண ஆக்சுவலி ஆல்ரைட். பாரு, உன் பாய பாரு. ஷாம்பேன் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும். அங்க பரவாயில்ல பாரு, பொண்ணுங்களாம் நல்லா இருக்கு இல்லையா? ஓ, உனக்கு பிடிச்ச சாசேஜ். சீக்கிரம் பாரு. பாவப்போ, பாத்தியா அது? அதான் எனக்கு தெரியாமா, ஆனா அதுவும் ஒரு மாதிரி சாசேஜ் தான். சார்ஜஸ் எங்க இருக்கான்னு காட்டு. நீ போய் தூங்கணும். உன்னோட இடத்துல இப்போ பாதி நைட் ஆயிடுச்சு. போய் தூங்கு. உங்க தங்கச்சியை கூப்பிடு, அவளை நான் ரொம்ப பாக்குறேன். ஓகேம்மா, ஆனா நான் போட்ட புது வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாத. ஓகே, ஐ லவ் யூ. பாய். லவ் யூ. அம்மாவோட சின்ன பையன். அவங்க எப்போ வெளியில தான் இருக்காங்க. ஆனா அவனோட ஐடியா ரூம்ல விட்டுட்டு போயிருக்கான். அவன் பேர் மார்ஷல் அலான் புபாக்கர். அவன் FBI. அது உங்களுக்கு தெரியுமா? ஆனா NIPRCனா என்ன? என்ன? எனக்கு தெரியல, நான் கூகுளில் தான் தேடணும். NRPR NIPRCC சரி, கிடைச்சிருச்சா? நேஷனல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கோஆர்டினேஷன் சென்டர். என்னது இது? நேஷனலா? யாரோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இங்கே என்ன செய்றாங்க? அவனோட குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அவங்க பிராசி விஷயத்துக்காக இங்க வந்திருக்காங்க. என்ன பைரசி? சினிமாவா? அவங்க யூனிவர்சிட்டியில் ஸ்கிரீனிங்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்க எடுத்த குறிப்புகளை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கோ. ஓகே, உனக்கு தெரியவங்க உங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க போனோம். நான் இன்னைக்கு நைட் திரும்பி வரேன்.
ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப ஏதாவது சொல்லுடா நீ. ஒரு FBI ஏஜென்ட் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது நிஜ வாழ்க்கையில் இல்லை, இன்ஸ்டாகிராமில் மட்டும். அவங்க ஹாய் நாம தனியாக பேசலாமான்னு கேட்டாங்க. நான் பதில் சொல்லலை. என்ன கொல்லாதீங்க ப்ளீஸ். நீ ஏமான விலை பிடிச்சவா? ரிலாக்ஸா இரு. எனக்கு அந்த ஏஜென்ட் கார்டு. அட கடவுளே. அவ வெறும் ஒரு பொண்ணு தான். ஹாய். கை தெரியுமா நம்ம 2வது நைட் இங்க இன்னும் ஒரு ஹோம்லெஸ் ஆளை கூட நம்ம பார்க்கல தெரியுமா? ஏய் பாரு, உன்னோட வலது பக்கம் திரும்ப. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்டா. இப்ப சரியா இருக்கு. வா, ரொம்ப காமெடி. ஆமா, அவங்கள வரலைன்னா நாளைக்கு யூனிவர்சிட்டி பார்க்கில் ட்ரை பண்ணலாம். City Park tomorrow. நம்ம ஒவ்வொரு நாளும் இது செய்யணுமா? முன்னாடியே பின்னாடியே அவங்க தூண்டல இருக்காங்க. Gonna catch the bait. ஏ, அப்படிதான் நம்புவோம். சரி, நான் இன்னைக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸை நான் மேம்படுத்தியிருக்கேன். பாருங்க, நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லை. ஆமா, அவனோட மெத்தட் ஆக்டிங்கோட வாசனை இங்க வரைக்கும் வந்துருச்சு. நல்லா இருக்கா? வாசனை பிடிச்சிருக்கா? ப்ளீஸ் நீ முதல்ல போ. தேங்க்யூ. ப்ளீஸ், உன்னை அடுத்த முறை பார்க்குறேன். உன் கார் பென்சீடை சுத்தம் பண்ணிக்கணும் போலயே. அவன் உன் கையை லேடி மாதிரி பிடிக்கிற. என்னால முடியலம்மா ஐயா. நான் ஜஸ்ட் என் விரல நானும் பேசாம இருக்கோம். என் விரல்ல அப்படின்னா? இது போலீஸ் உண்ட விரல் மாயா. இது உண்மை இல்ல, தெரியலையா உனக்கு? நான் ஒரு மிஷின்ல எழுந்துட்டேன். என்ன நீ டிஸ்ட் ஒர்க்ல செய்யறத நினைச்சிட்டு இருக்க? அதுதான். ஆனா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லோ டயர் அசைன்மெண்ட்டுக்கு போவேன். பொதுவாக வன்முறை இருக்காதானா? ஆனா யாராச்சும் போதைப்பொருள் விநியோகம் செய்யறத பார்த்தா, குறிப்பா அதுவும் அந்த கிரீன் டஸ்ட், நான் ஜஸ்ட் வெறி பிடிச்சு போயிடுவேன். அப்படியா? கேஸா? ஆனா அந்த லைட்டரா தானா இருக்கு. You know, it's பாதி பொட்டானிக்கல் மிஷின்ல தான் அப்படின்னா? கிரீன் டஸ்ட் ஒரு ஆபத்தான போதைப்பொருள், குறிப்பா சின்ன குழந்தைங்களுக்கு மாயா. அது என்ன, நீ வெர்ஜினா இல்லாம தேதியா? lost your virginity. இல்ல, அதான் தம்பியோட பர்த்டே. அவன் சரி, புத்திசாலி பையன். ஓ ஷிட், சாரி. நான் அதுக்கு என்ன ஆச்சு? அவன் ஒரு சின்ன பையன்தான். ஆமா, ஸ்கூல்ல விளையாட்டு மைதானத்துல அவனோட முட்டாள் கிளாஸ்மேட்ஸ் கூட அப்புறமா எப்படியோ அவங்களுக்கு கிரீன் டஸ்ட் கிடைச்சது. எப்படின்னு தெரியல, ஆனா அவங்க அவன்கிட்ட ஜோக் அடிக்க நினைச்சாங்க. அது அப்புறமா அது அவங்க கையில ஒருத்தன் பானத்துல போட்டான். ஐம் சாரி. நான் தெரியாம நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை அதனால நீங்க யாராவது குழந்தைகளுக்கு மறுமணம் கொடுத்திருந்தா சென்சிட்டிவ் அறிகுறி. சரி, ஆமா, டெமெட்ரியஸ் பேச ரொம்ப விரும்புறா இல்லையா? இல்ல, நான் இப்ப சொன்னேன். இல்ல, நீதான் இப்ப சொன்ன. இன்னொரு முறை அங்க. ஓகே, பரவாயில்ல விட. பரவாயில்ல விட. ஏய் அனியா, சாரி. சாரி. உனக்கு தூக்கமா? No. இல்ல, போய் தூங்கு தூங்கு, கவனிச்சுக்கிறேனா? எனக்கு போதுமான தூக்கம் வந்துடுச்சு. ஷியோர்? ஆமா. ஓகே, எனக்கும் தான். நான் இப்போ நல்லா விழிப்பா இருக்கேன்.
மார்ஷல், அந்த கருப்பவன் பார்க்க சுத்தி வரத பாத்தியா? நான் பார்க்கல. ஏய், அது டைப்பிக்கல் கடத்தல் வேண்டாம். இப்போதான் பார்க்கிங் லாட்ல இருந்து போச்சு. நீ எப்படி அதை பார்க்கல? மாயா பார்த்தாளா? மாயா? நீ மாயா? நீ அங்க இருக்கியா? ஏன் நான் இங்க இருக்கேன்? மாயா இல்ல. அவ அங்கெல்லாம் எங்க போனா? எனக்கு தெரியல. ஒருவேளை பிசடிக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீ தூங்கிட்டியா? ஏய், அவ ஃபோன் குப்பையில இருக்கு. என்ன? அவளை கடத்த விட்டுட்டியா? ஓ ஷிட். ஓ ஷிட். அவங்க இதை பத்தி தியேட்டர்ல பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டா. அவங்கள்ட்ட ஒரு இந்திய பொண்ணு இருந்தா. அவ செத்துட்டா இல்ல ஏதோ ஆயிடுச்சு அவளுக்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைன்னு எப்போ சொல்லவே இல்ல. நான் ஜஸ்ட் யோசிச்சு கண்டுபிடிச்சேன் மேன். இது என்னடா பாரு. அவ எங்க இருக்கான்னு பார்க்கலாம். அவங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் சவுண்ட்ல விட்டாங்க. சரி, அவளை தேடி போகலாம். நீ ஓட்டு. ஏய், சாவி எங்க? அது இங்கதான் இருக்கணும் இல்லையா? அவ சாவியை எடுத்துட்டு போயிருக்கா. ஆமா, சாவி எடுத்துட்டு போயிருக்கா. Damn. கார் ஹார்ட்வேர் பண்ண தெரியுமா? நீ என்ன பிடிச்சவன்டா? நான் அந்த தத்துல சொல்லலப்பா. ஆமா, நீ அப்படிதான் நினைச்ச. சரி, சாரி, நீ சொல்றது சரிதான் மேன். ஆனா உனக்கு எப்படி செய்யணும்னு தெரியுமா? இல்லடா. நல்லது. ஏய், இந்த பக்கம் காட்டுது. நார்த், இந்த பக்கம் மேன். இல்ல, இங்க பாரு. கூகுள் மேப்ல இந்த பக்கம் தான் கிழக்குன்னு காட்டுது. அறிவாளி. இல்ல, இது உன் போனை முகத்துல அழுத்தாத. இதுதான் பார்க். பாரு, அதுதான் பார்க்னு. உன் கிழக்கு வடக்கு தான். என்ன ஃபாலோ பண்ண. டேய், எனக்கு இதெல்லாம் புரியல. எதுவா இருந்தாலும் நிச்சயமா புரியாது. ஓகே, ஒரு டாக்ஸி கூப்பிடலாமா? நீயே கூப்பிடு. உன்கிட்ட ஃபோன் இருக்கு. நான் உன்னோட அடிமை இல்லை, சரியா? உன் கையில எப்பவே போன் இருக்குல்ல. இந்த ட்ரிப்ல நீ என்னோட அசிஸ்டன்ட் மேன். நான் உன்னோட அசிஸ்டன்ட் இல்ல, புரியுதா? நாம ஈக்குவல். மறுபடியும் சொல்றேன். நீ கூட ஒரு உண்மையான ஏஜென்ட் இல்ல, எனக்கு தெரியும். ஓ, என்ன புத்தக புழுவா? உன்னோட ராப் நிச்சயமா அவசரம். ஒரு ஃபக்கிங் ஊபரை கூப்பிடு. இங்க ஊபர் இல்லடா, முட்டாளே. அப்ப போய் செத்துரு. ஆமா, சரிடா. உன் பல்ல விளக்கு. நானே ஒரு டாக்ஸியை கூப்பிடுறேன். நாளை நீ என்ன செய்வ? பிஸியா இருக்கு. சரி, இதை நான் பாத்துக்கிறேன். வாங்க. அசையாத. கார்ல இருந்து வெளிய வா. FBI. உன் மூளை சரியா வேலை செய்தா டெமெட்ரியஸ்? என்னடா பண்ற? இப்ப கார்ல ஏறி ஓட்ட போறியா? ஐம் ஓகே. நீ கார்ல ஏறி ஓட்ட போறியா சொல்லு. உன்னை அடிச்சதுக்கு அப்புறமா மேடம். கார்ல ஏறு. சரியான எரிச்சலா இருக்கு. ஜீசஸ் ஃபக்கிங் கிரைஸ்ட். கதவை தர. ஓட்டிக்கிட்டு போ. ஸ்பைடர் பிளான் நம்பர் மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நாளைக்கு நான் ஜிம் போகல பாய்ஸ். ஏய், இதோ ஹோட்டல். நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். மாயாவுக்காக நல்ல ட்ரெஸ் போடணும்ல. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஓ ஷிட், நம்ம பின்னாடி வராங்க. நான் காரை நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னல. நான் உன்னை இறக்கி விடுறேன். நீ அந்த குங்ஃபுலாம் பண்ணலாம். இந்த காரை நிறுத்தாத, புரியுதா? எனக்கு குங்ஃபு தெரியும்னு ஏன் நினைக்கிற? ஏன்னா அந்த கடையில நீ பண்ணதை பார்த்தேன்ல, அவனை உதைச்ச. அது அகாடமியில கத்து கொடுத்த அடிப்படை பயிற்சி. அது குங்ஃபு இல்ல. ஞாபகம் இருக்கா? அகாடமி. ஆமா ஆமா ஆமா. நான் கொஞ்சம் வகுப்புகளை மிஸ் பண்ணி இருக்கலாம். சரி, அவனை தொலைச்சிரு டெமெட்ரியஸ். அந்த கார்லையா? இவங்கள பாத்துக்கிறேன். டிரைவரை சொல்லலாமா? ஓ காட், அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு. உனக்கு நான் சொல்லியிருக்கல தெருவில் சுட வேண்டான்னு. டயர்களை சொல்லலாமா? சுடவே வேண்டான்னு சொன்னேன். ஏதாவது விபத்து பண்ணி இல்லைன்னா அவன் சுற்றி இருக்க இடத்துக்கு பின்னாடி தொடர்ந்து போக சரியா? இதுதான் நமக்கு தேவைப்பட கடைசி விஷயம். போ, அவனை தோல. ஓ, நீங்க திட்டத்தை கேட்க நல்லா இருக்கு இளவரசி. ஜஸ்ட் அடுத்த சந்திப்பு நார்த் போ. ஓகே, இங்கதான். லெஃப்ட்ல போடா. நம்ம 100 மைல் per hour வேக்ல போயிட்டு இருக்கோம்டா. இந்த கார் செம பீஸ்ட். அது கிலோமீட்டர்ல முட்டாளே. யாரோட கால் பண்றாங்க? என் தங்கச்சிடா. ஓ, ரிஜெக்ட் பண்ண ரோட பாரு. இல்ல, மறுபடியும் கால் பண்றேன். ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்கடா. அவளுக்கு என் ஃபோன் நம்பரும் தெரியுமா? ஆமாடா, அவகிட்ட உன் நம்பர் இருக்கு. ஐயோ, இது சீஃப். இதுக்கு நான் பதில் சொல்லணும். அப்படிதான். நம்ம சாதாரணமா இருக்கோம், ஹோட்டல்ல இருக்கோம். நம்ம கார் சேஸ் பண்ணல, சொல்ல புரியுதா? எது இருந்தாலும் சரி. ஓகே. மார்ஷல், பாத்துக்கோ.
ஹோலி ஷிட். ஓ அடடா. ஹே சீஃப், எப்படி போயிட்டு இருக்கு? ஹாய் மார்ஷல், எல்லாம் எப்படி? நான் வெறும் ரிலாக்ஸா இருக்கேன். எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. நான் இப்போ டிமிட்ரியஸ் போஸ்ட்களை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் ஆளு சரி, லிக்கர் ஸ்டோரில் ஃபோட்டோ எடுத்ததா பார்த்தா நான் கண்டுக்கல. ஆனா இப்போ நீங்க 100 மைல்ஸ் per hour வேகத்தில் போறீங்க. நீ அதையும் போஸ்ட் பண்ணிட்டியா? எனக்கு தெரியல, என் தப்பு தான். ஏய் சார், அது கிலோமீட்டர், அது குறைவு. அது என்ன சத்தம்? நீ எங்க இருக்கா? ஏன் மிட் நைட்ல வெளியே இருக்கா? சார், நான் உங்ககிட்ட உண்மையே நான் சொல்றேன். நம்ம டிரான்ஸ்லேட்டர் மாயாவளை கடத்திட்டாங்க. நாங்க இப்போ அந்த குற்றவாளியை விரட்டிட்டு இருக்கோம். அவளை வச்சிருக்கான்னு நான் நினைக்கிறோம். கம் ஆன். சரி சரி, 2 வார்த்தையில சொல்றேன். யூ ஆர் ஃபயர்ட். நான் டெக்னிக்கலி 3 வார்த்தை சார். ஹலோ. நீ சீட் பெல்ட் போட்டுக்கோ. இல்ல, நீ செய்ய கூடாது. ஓ, இப்போ ட்ரை பண்ண. ஓ எஸ். நம்ம செய்ய முடியாதுடா. ஐயோ கடவுளே, ஷிட். என்னடா பண்ற? நம்ம கொன்னுடுவியடா. ஓ ஐயோ கடவுளே. ஓ கடவுளேடா. எனக்கு தெரியும். சூப்பரா ஓட்டுடா. ஓ மை காட், அட்டகாசம். நல்லதா இருக்கு, எனக்கு தெரியும். ஓ காட், அட்டகாசத்தை பார்த்தா நம்ம 2 பேரும் வேலையை விட்டு அனுப்பியிருக்க மாட்டாரு. என்ன, எனக்கு வேலை போச்சா? யா, 2 பேருக்கு வேலை போயிடுச்சு மேன். ஓ யா. டேமன். சரி, எடுத்து பார்க்கலாம். மாயாவை கண்டுபிடிச்சு அவளை தூக்க வேண்டாவா? கார் நிறுத்து ப்ளீஸ். கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு வேலை போச்சுன்னு சொல்லாதடா. அடா, எனக்கு தெரியும். ப்ளீஸ், நாம மாயாவை மீட்கணும். ஆல் ரைட்டா, காரை நிறுத்துடா, நிறுத்து. தேங்க்யூ. சரி, குட் ஜாப். ஆமாண்டா, நீ நல்லா செஞ்ச. நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம். அப்ப பார்க்கலாம். Let's see. Fuck. அவனை அடிச்சிட்டியா? நான் உனக்கு கொல்லல. ரிலாக்ஸ். குட். நீ யாருக்காக வேலை செய்யற? இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. மாயா எங்க? உங்க விக்டிம்ஸ் எங்க வச்சிருக்கீங்க? உனக்கு தெரியுமா? நம்ம கார் பாழடிச்சு அவங்க கார் எடுக்கணும். ஓகே. சாவி போன் எடுத்துட்டு வா. சரி, இந்த முறை அவன் போனை நான் எடுக்கிறேன். ஏன்னா அவன் பக்கத்தில் நான் இருக்கேன். ஆனால் அடுத்த முறை நீ எடுக்கணும். நான் அவனோட அசிஸ்டன்ட் இல்லடா. எதுவா இருந்தாலும் சரி. ஓகே. நமக்கு அவன் விரல் தேவை. விரல் தான் திறக்க முடியும். யா, ஃபிங்கர். அதை வெட்டு. நீ செய். நான் அவனோட அசிஸ்டன்ட் இப்போ தானே சொன்னேன். நான் விரல்களை வெட்ட மாட்டேன். நானும் பண்ண மாட்டேன். நீ எப்படி? சரி, கார்ல ஏதாவது கூர்மையானது இருக்கா? ஏய், எனக்கு பேட்டர்ன் மட்டும் தான் தேவை. இரு.
இது எம் போல இருக்கு. என்ன கரை? என்ன கரையான மதர் ஃபக்கர். சரி, நல்ல வேலைடா. Let's இங்கே போலாம், நகரலாம். என் பொருட்களை எடுத்துக்கிறேன், நீ ஓட்டு. கமான். ஏய், நான் ஏன் ஓட்டணும்? ஓவியங்களை வேன்ல போட்டியா? இல்லை, யாரும் எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லல. ஆண்ட்ரியா சொன்னா? ஆண்ட்ரியாவா? அது என்ன பேரு? அவன் ஒரு இட்டாலியன், ஆனால் இட்டாலியன் ஆக்சென்ட்டே இல்லை. அவன் உனக்கு விளையாட்டு பணத்தில் பேமெண்ட் தர வரும்னா? ஆமா, அது மோசமான கிரிப்டோ கரன்சில. அதை பற்றி பேச ஆரம்பிக்காதா? பிட்காயின் வேற செத்து போச்சு. மறுபடியுமா? அப்புறம் அது ஒவ்வொரு வருஷமும் செத்து போயிட்டு தான் இருக்கா. பிக்ஸ் வரைக்கும் எவ்வளவு தூரம்? எனக்கு தெரியாது. ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்கே. நிறுத்து, காஃபி குடிக்கலாம். சரி, இங்க ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு. சரி, நான் உள்ள போகிறேன். நீ வண்டியில் இருக்க போன பார்த்துக்கா. எந்திரி எந்திரி எந்திரி. Go fuck yourself. ஐ லவ் யூ டூ. மாயா, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? இல்ல, நான் உனக்கு லொகேஷன்ல பிங்கிங் அனுப்புறேன். நான் எங்களுக்கு தாக்குனாங்க. தங்கி இருக்கீங்களா பாரு. உன்னை கடத்தி அதே ஆளுங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹோட்டல்ல தாண்ட பிறகு அவங்க எங்களை ஃபாலோ பண்ணாங்க. அப்ப அப்ப உள்ளூர்ல போலீஸும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கணும். இல்லைனா எங்க தங்கி இருக்கோன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ மை காட், அன்கு. அவன் என்கிட்ட ஹோட்டலை பத்தி சொன்னேன். என் அப்பாவோட முன்னாடியே கடத்திட்டான் அவனோட சாவி. நான் அவ்வளவு தூரமா இல்ல, எனக்கு பிக்கப் பண்ண முடியுமா? நானா பாக்குறேன். அவனோட உண்மையிலே ஆண்ட்ரியா தான் பாக்குறான். நாங்க வந்துட்டு இருக்கோம். ஆண்ட்ரியா யாரு? எனக்கு தெரியல. நான் பாஸ் கிட்ட ஆண்ட்ரியா பத்தி பேசினது கேட்டேன். ஆனா அவனோட வெஞ்சில் கூட்டிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. வியனாவா? ஆமா, அவங்க பெக் சொன்னாங்க. அதுதான் ஹேகியஸ் வெகினா. இப்ப சேஃபா இருக்கியா? எங்க இருக்க? உனக்கு கோஆர்டினேட்டர்ல கிடைச்சிருக்கு. ஒரு பெட்ரோல் பங்க்ல இன்னும் வேன் இருக்கேன். அவங்க நாக் அவுட்ல பண்ணிட்டேன். ஓகே, வேன்ல இருந்து வெளியே வந்து சேஃபான இடத்துக்கு போ. ஓகே, சீக்கிரமா வர. சரியா? சரி, நான் அந்த பார்க்கிங் ஒளிஞ்சுக்கிறேன். சரி. நான் மாயா காப்பாற்றணும். நான் அவகிட்ட என் டிக்கெட் காட்டணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என்ன? அதை சும்மா எடுத்து காட்ட முடியாதுல்ல. எப்போ எங்க வச்சு நீ உன் நெருப்பை பத்திக்கிட்ட? நீ நேற்று பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். சரி, நான் உன்னோட யூடியூப் சேனலை பார்த்தேன். என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் லேயர்ஸ் புரியல, கூகுள் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு உன்கிட்ட காசு இருக்குன்னு பாட்டு பாடுற. நீ அவ்வளோ பெரிய பணக்காரன்லாம் இல்லை. ஆனால் ஆஃப் மெல்ட் அட் த டேபிள் உன்னோட ரெக்கார்ட் லேபிளில் கூட இருக்கா? கேர்ள், ஃபேக் இட் டில் யூ மேக் இட் தான் அந்த விஷயம். ஃப்ரம் த கோசி அந்த ராயினா சுகாஸ்ல இருந்து ஃபிராரி வரைக்கும் ரூம் ரூம் வரிசா இருக்கா? கொஞ்சம் விட்டு கொடு. அது இல்லாத எல்லாத்தையும் பற்றி பாட்டு பாடுறேன். அந்த கம்ப்ரெஷன் பண்ணுறது உனக்கு டிக் சின்னதாக தான் இருக்கு. என்ன? என்கிட்ட பெரிய டிக் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அது பெருசாகிட்டே போகுது. பார்க்கணுமா? அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்ல உங்க டிக்க பார்த்து கெஞ்சினாலா? டேய், இப்பெல்லாம் அந்த பொண்ணுங்களை அன்பிரடிக்டபிளா இருக்காங்க. ஆமா, நீ சொல்றதை நான் நம்புறேன். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்புறேன். ஏய், அவன் எங்க தான் இருக்கணும்னு சொன்ன மேன். ஃபக். மாயா, மாயா. மோஷன், என்ன? அவங்க அவளை மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம லேட் ஆயிட்டோம். ஓகே, ஆல்ரைட். நம்ம ஸ்னாச்சர் ஃபோன்ஸை செக் பண்ணலாம். அம்மா, டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாமா? அது அவங்க வீணாக்கு போறோம்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா. ஏதோ சரி, நாங்க போர்ட்டுக்கு போறோம். ஒருவேளை ஏர்போர்ட்டா இருக்கலாம். போர்ட் ஆஃப் வியன்னா. இதோ போர்ட் ஆஃப் வியன்னான்றது ரொம்ப பெரிய ஒரு இதுதான். டெனிபர் ரிவர்ல ஒரு பெரிய போர்ட். 435 kilometers. அது எத்தனை மைல்? நிறைய. மதியத்துக்குள்ள அங்க போயிடலாமா?
கார்ல போக முடியாது. நீ தான் பியூரோல இருந்து கிக் அவுட் பண்ண வச்சிட்டியே. நீ தான் அந்த யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி சீஃபை பார்க்க வச்சல. நீ தான் அது வேலை செய்யன்னு சொன்ன, அது வேலை செஞ்சது. நாம இங்க வந்ததுலேருந்து 10,000 புது சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. ஓ சூப்பர், உனக்காக சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. ஐயா, மாயாவை கடத்தினவங்க உன் ஃபேன்ல இருந்து போர்ட்ல பார்க்க காத்துட்டு இருக்காங்க, நம்புவோம். ஆமாண்டா, எதுவாக இருந்தாலும் அவங்க அங்கே இருப்பாங்க நம்பு. இதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி உனக்கு இவ்வளோ ஷேரா தெரியும்? நான் இதெல்லாம் பல தடவை பார்த்துருக்கேன். டிஏ ஞாபகம் இருக்கா? லாஜிஸ்டிக்ஸ்க்கு நேரம் ஆகுட்டா சொல்லி. அப்படிதான் இருக்கும், நம்புவோம். ஓகே, எனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. அதை நீ கேட்குறியா? டெப்ரிசன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த பொண்ணை உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றா. அதுக்கும் நம்ம மிஷனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் நமக்கு உதவ முடியும்டா. நீ யாரை பத்தி பேசுறானே தெரியல. மெரியன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவ அவ. எனக்கு அவ யாருன்னே தெரியல. அவன் நமக்கு அனிகாவை கண்டுபிடிக்க உதவி பண்ணுவான். அனிகா கேஸ், அது ஒரு எனிக்கு பேருடா. ஒரே ஒரு ஆள் தான் சிட்டி முழுக்க இருப்பா. உண்மையில அது கிஷினை உச்சரிக்கணும். அதுக்கு ரொம்ப பிரபலமான குடும்பத்தோட பேரு. அன்னைக்கு கூட ரொம்ப காமன். அப்படிதானா நமக்கு? டவுன்ல மட்டும்தான் 143 கிட்ஸ் அன்னைக்கு இருக்காங்க. என்ன? ஆமா, குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய அன்னைக்கவை தவிர்த்துட்டேன். ஓ, அவ ஒரு ஓவியர். ஓ, இதான் எனக்கு சொல்லவே இல்லை. இப்பதான் சொன்ன. ஒரு நிமிஷம் இரு. அது கண்டிப்பா தேடல ஈஸியாக்கும். ஆமா, வேகமா செய்ய ஓடிட போறா. சரி, ஒரு ஆள் இருக்கு. ஆனா நம்ம அவங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு அது முடியாது. அவன் வீட்டை தேடுங்க, ஏதாவது இருக்கும். கொஞ்சம் பொறுங்க. என்னோட அறிவாளி பார்ட்னர் சொல்றாரு வாரண்ட் இல்லாம யாரோட வீட்டையும் சர்ச் பண்ண முடியாதுன்னு. ஆனா நீங்க ஒரு நட்பு ரீதியாக விசிட் பண்ணலாம். அவ ஏதாவது சொல்லுவா. சரி, நான் அதை முயற்சி பண்ணலாமா? வாத்துக்கள் குளிர்காலத்திலிருந்து எங்கிருந்து இடம்பெயர்கின்றன? Mi? Honnan vándorolnak el a kacsák télen? சென்ட்ரல் பார்க்கு ஏரிகள்ல இருந்தா. ஃபைனலி. அப்புறம் உனக்கு பிடிச்ச வாத்து இது? És melyik a kedvenc kacsád? குவாண்டம். கிட்டத்தட்ட சரி. ஸ்டீவியை பயன்படுத்தின. இதில் சக்கரை இல்லை. நீ அதை என் முகத்தில் மறுபடியும் துப்பின. உனக்கு சூடான பானமும் கிடைக்காது. இரவு உணவு இல்லை, ஸ்நாக்ஸ் இல்லை, அன்பான வார்த்தைகளும் இல்லை. தேங்க்ஸ். வணக்கம் மேடம். வீட்டில் தொந்தரவு செய்கிறதுக்கு மன்னிக்கணும். ஆனால் உங்களுக்கு அதை கட்டாயப்படுத்திருக்க ரசிகர்கள் அப்புறம் இங்கே தான் இருக்காங்க. என்னோட மகளின் நண்பன் பிளாக்மெயில் பண்ணி மிரட்டுறான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இங்கே தீங்கு செய்கிறதா எனக்கு நினைக்கல. நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு என் மகனை காயப்படுத்தாதீங்க. சரி, இப்போ இத்தாலியில தான் இருக்கேன். அவனோட வீட்டில் வர முடியாது. ஒரு கிரிப்டோ செட்டப்பில் வேண்டியதாக இருக்கு. கிரிப்டோனா என்னன்னா இல்லை நாணயம் இல்லை ஒரு டிஜிட்டல் ஆன விஷயம். எனக்கு புரிஞ்ச வர. ஆனால் நான் எக்ஸ்பர்ட் இல்லை, அது எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நைன் நோ சி நோ 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 சி நோ சி அப்படிலாம் நினைக்கிறேன். டேம் டான் மேரியான் பேபி. என்ன விஷயம் பொண்ணு?
பாய் வேணா இல்லை பாய்ஸ். மாயை தவறா கேட்டிருக்கலாம். வீணாவை எப்படி பேட்ச்னு தவற கேட்க முடியும்? பாய் பேஸ் பி பீன்ஸ் ஹங்கோரியால இருக்க மேக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. குறிப்பாக அயல் நாட்டவர்களுக்காக பரவாயில்ல. ஸ்பெட் போகிற வழிக்கு டிரான்ஸ்பர் சிட்டி தான். ஸ்பிளிட் என்ன? இல்லை ஸ்பெட் நீங்கள் தான் போகணும். அவங்க விட்டமின்ஸ் அங்கே தான் கொண்டு செல்கிறாங்க. அவங்க கிரெடிட் கார்டில் லெஷன்ஸில் எடுத்துகிட்டு வராங்க. சாரி, அவங்க அங்கே நோயாளிகளுக்கு கொஞ்சம் சிகிச்சை செஞ்சுட்ருக்காங்க. இல்லை ஹோம்லெஸ் இல்லை யாராவதா இருந்தாலும் கூட. அப்புறம் அவங்கள கப்பல் அமெரிக்காவில் அனுப்பியிருக்காங்க. சரி, நல்ல வேலை கேர்ள். உன்னோட தலையை பார்த்துக்க. நீ இல்லை, அதாவது நான் உன்னகிட்ட பேசலை. அந்த பொண்ணு ட்ரிப் ஆகிட்டு இருக்கா. என்ன நடக்குன்னு சொல்லுவியா? டேய், நம்ம குரோட்டியா போகணும். நாம குரோஷியா போகணுமா? ஏன்? அவங்க குரோட்டியாவில் உறுப்பு ட்ரைனிங் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. நாம போகணும் மேன். ஆமாண்டா, உறுப்புகள் ஆட்கள் எனக்கு தெரியல. நம்ம இப்பவே போகணும். சரி, கார் எடுக்கலாம். காரா? நம்ம பேட்சை பயன்படுத்தணும். உன்னை இலவசமா எடுத்துக்கலாம். அதெல்லாம் இனிமே செய்யக்கூடாது, வாடகைக்கு எடுப்போம். டேய், உன்னை பாரு, நான் ஒரு காசும் போட மாட்டேன் சொல்லிட்டேன். இலவசமா உன்னை எடுக்கலாம். நான் சொல்ல முயற்சி. வா, வாடகை விலை எல்லாம் கிரேசியா இருக்கு மேன். இது ஸ்பிளிட்டுக்கு ஃபாஸ்ட் இருக்கா? ஸ்பிளிட்டுக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின். ஆமா, கார் தான் வேகண்டா. நாம ஃபாஸ்ட் ட்ரெயின்ல போகணும். இல்ல பாதி செலவு பண்ணணும். சத்தியமா இல்ல, நான் ஒரு காசு செலவு பண்ண மாட்டேன். உங்க உதவிக்கு தேங்க்ஸ், அப்ரிஷியேட் யூ. வா போலாம். ஹை ஃபை எவ்ரிபடி. நீ எல்லாரையும் ஹைஃபை பண்ற. என்கிட்ட இருந்து இன்னும் நிறைய கத்துக்கணும். அன்பாரு, அது உனக்கு நல்லது. அது ப்ரொஃபஷனல் தெரியுமா உனக்கு? டேய், ஆத்து அடிக்குதுடா. நமக்கு மட்டும்தான் டாய்லெட் பக்கத்துல சீட்டு கிடைச்சிருக்கு. மனத்தனமான வீனஸ் டிசலுக்காக ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னு என்னால நம்பவே முடியல. அப்புறம் இந்த பஸ் பிடிக்க அவ்வளோ ரஷ்ஷா ஓடணும். ஜாக்கெட் நான் அப்படியே மறந்துட்டேன் மேன். ஹே மேன், அதனோட ஃபேவரட் ஃபக்கிங் ஜாக்கெட். அமைதியாரு. அந்த ஆள் எல்லாருக்கும் 5 நிமிஷம் சொன்னாரு. நான் என்ன பண்ண முடியும்? நாம போயிருக்கணும், அதுதான் நம்ம செஞ்சிருக்கணும் மேன். புரியுதா? நான் ஏற்கனவே பணம் கட்டிட்டேன். நீயா? நான் கட்டிட்டேன்னு சொல்லு. திருப்பி தரேன்னு சொன்னல. ஏன் அதெல்லாம் நடக்குமா என்ன? பரவாயில்ல, ரீஃபண்ட் வாங்கலாம். ட்ரெயினை பிடிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் பட்னி கிடக்கணுமா? 9 மணி நேரம் டிரைவ்டா. ட்ரெயின்ல பஃபெட் கார் இருக்கு, அது டிக்கெட்ல சேர்ந்தது. புரியுதா? இந்த வீனஸ் சீசன் தான் இந்த வாரம் எனக்கு நடந்த நல்ல விஷயமே. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. பாதி பாதிடா. போடா, அதையே சாப்பிட்டு செத்துப்போ. இந்த சின்ன துண்டு மட்டும் இந்தா சாப்பிடு. சொன்னல, வீணா ஆட்டிடியூடு காட்டின. உன்கிட்ட எக்ஸ்ட்ரா நைஃப் இருக்கா? இல்லடா, உனக்காக கட் பண்ண. சரி, கிங் டாங் டேம். ஹாய், எனக்கு இன்னும் ஒரு 5 hours டைம் வேணும். சரி, அதை பத்தி பேசலாம். நமக்கு இப்போ லேட் ஆயிட்டு இருக்கா? நமக்கு குறைஞ்சது 3 ஸ்லீப்பிங் செல்ஸ் அது வேணும். 14 நாள் நடந்த கன்வென்ஷன். நாம 2 days லேட் ஆயிட்டோம். அந்த 5 மணி நேரத்துல ஒரு வித்தியாசமும் இருக்காது. சரியா? முக்கியமான ப்ரோக்ராமிங் கப்பல்ல நடக்கும். அண்ட் அதை நான் பேசணும்னு முடிக்க விரும்புறேன். போர்டிங்க்கு முன்னாடி கிளையண்ட் ப்ரொடக்ஷன், அது உனக்கும் நல்லது. அப்புறம் அவங்கள பொசிஷனை வைக்க நம்மளுக்கு நேரம் இருக்காது. ஏன் இந்த ஆட்களை விமானத்தில் அனுப்ப முடியாது? அவங்க யூஸ்குள்ள கடல் வழியா மட்டும்தான் போக முடியும். அது ரொம்ப நீளமான. சரி, போதும் பேச. இப்ப இந்த செல்ஸை 30 நிமிஷத்துல நான் கப்பல்ல பார்க்கணும். அடுத்த முறை கேண்டிடேட்ஸை சீக்கிரமா கொண்டு வாங்க. ஓகே? எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சா? எங்க? இங்க மேல சிலந்திகள் இருக்கலாம். பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கோம். எல்லாம் கிளியரா இருக்கு. அந்த ஆள் ரொம்ப ஸ்கெட்சியா இருக்கா. அவன்கிட்ட கன் இருக்கு.
அங்க நிறைய கெட்ட ஆட்கள் இருக்காங்க. எத்தனை பேரை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை. கன்ல நல்லா இருக்கேன், ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்தா. இதை உனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே கொடுத்துருக்கணும் மேன். அடடா டேய், எனக்கு உசி மாதிரி சப்மர்ஜின் கன்னு தான் விருப்பம். ஓகே, உனக்கு சப்மிஷன் கன் கொடுக்க முடியாது, வருத்தம் தான். நல்ல ஹிட் ரேஷியோக்காக என்ன வச்சிருக்கியா? என்னால் நல்லா எய்ம் பண்ண முடியாது. நீ நல்ல ஷூட்டர்னு சொன்னியே. ஆமா, நான் ஷூட் பண்ணது நல்லா இருக்கேன், ஆனா எய்ம் பண்றதுல கொஞ்சம் மோசம். குழந்தையோட நல்லா இருப்பேன். ஆமா. மாயா எப்படி ஷூட் பண்ண உனக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு அவார்ட்ஸ்ல ட்ராஃபிஸ் இருக்கு, அவ பிரேக்ஃபாஸ்ட்ல சொன்னான். கிரேட். அப்படின்னா மாயா செம்ம ஷூட்டர், நீ குழந்தை மாதிரி ஷூட் பண்ற, ரைட்? அப்போ சிக்கிட்ட நான் தான். ஆமா, மை ப்ளஷர். என்ன பிளான்டா? அவங்கள நம்மளால ரஷ் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதனால நம்ம வெயிட் பண்ணி ஹோஸ்டேஜஸ் எங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும், காப்பாத்த. ஆனா எப்படி? சிச்சுவேஷனை பொறுத்து. நமக்கு ஒரு பிளான் தேவை. ஆமா தெரியும், இதுதான் பிளான். நம்ம இங்க உட்காந்து கவனிச்சு அவங்க நகர்வுகளை ட்ராக் பண்ணுவோம். ஒருவேளை நமக்கு லக் அடிக்கலாம். அவங்க எல்லாரும் போயிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் காவலுக்கு இருந்தா, அவங்க கிட்ட கீஸ் இருந்தா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தா எனக்கு தெரியல மேன். நான் இப்போதைக்கு சொல்லி நல்லபடியாக செயல்பட ட்ரை பண்றேன். நான் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தினா அதில் எனக்கு நல்ல திறமை. அடப்பாவி, அங்க மாயா இருக்கா? எனக்கு பிஸ் அடிக்கணும். என்ன? முன்னாடி பஸ்ல அந்த சோடாவெல்லாம் குடிச்சிட்டேன்டா, அப்புறம் பண்ண முடியாது, சாவடிச்சிடணும். ஆர் யூ கிட்டிங்? என்ன கலாய்க்கிறியா? இதை நம்பவே முடியலனால. நான் எனக்கு பீ பண்ணணும். அடடா, நிச்சயமா நீ போவ. ஆமா, ஏன்னா நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஆளுங்களை கூட சின்ன பர்டரா தான் இருக்கு. These folks? ஆனா உன் முகம் பெருசு, சின்ன பிரின்சஸ். சரி, எல்லா இடத்துல சிலர் கழிப்பிற, அப்புறம் நீ வாசனை பிடிப்ப. சரி, நான் காத்திருக்கிறேன். எனக்கு பிடிக்கும் பிரின்சஸ். அவளை கூட்டிட்டு போங்க. நகரு. சரி, இப்ப என்ன விட்டுட்டு மூக்கையும் பெல்லையும் உடைக்க மாட்டேன். ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. இல்ல, அது அப்படிலாம் இருக்காது. நீ ஏதாவது ட்ரை பண்ணனா அவன் மூளையை சுட்டு தள்ளிடுவான், குட்டி பண்ண. சமீபத்துல கழுவிருக்கேன், நான் மூடையை சுட்டுடுவியா? அந்த பாஸுக்கு அவனோட ஒரே பெண் கிளைண்ட் தான் இப்ப இழக்கிறதுக்கு பிடிக்காது. கிளைண்ட்? அப்ப என்ன போக விடுவியா இல்லையா? இல்ல, நகரு. சரி, மூக்கை இல்ல, ரெண்டையும் அடி. ஏன்னா நான் வாக்கு கொடுத்துருக்கேன். மாயா, பாசல விட்டுறாத. Bastards. மாயா, இவங்க மனிதர்கள் சரியா? இவங்களோட பிரச்சனை என்ன நமக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. அவனுக்கு வீட்டுல உடல்நிலை சரியில்லாத குழந்தை இருக்கு, அவனை பாத்துக்கிட்டா. மேசல் அவனை சுட்டு தள்ள முடியாது, நான் அவங்கள பத்தி தெரியாது. டிராமியச்சல் எங்க? அவன் ஒண்ணு கிடைக்க போயிருக்கான். ரொம்பவே நல்லது. அட கடவுளே. மார்ஷல், அடடா. என்ன மாயா? உன் போனை எடுத்து விடாடி. இங்க ஆன்லைன் குழந்தைங்க இருக்காங்க. ஓ டவுன் கேர்ள், செம்ம அடிக்கிறா. சரி, நம்ம மத்தவங்களை காப்பாத்தணும். நீதான். என்ன நடக்குது? டிராவலர் 91, நீ 45,000 சப்ஸ்கிரைபர். இன்னும் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணு ப்ரோ. டேய், நான் லைவ்ல இருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணு. லைவ் ஆக்ஷன் தான் பெஸ்ட். சப்ஸ்கிரைபரை கொண்டு ஒரு தெரியுமா? நல்ல வேளை என் ஃபோன் இன்டெஸ்ட்ரக்டபிள். என் ஃபோன் எங்க? அது ஒரு மோசமான பர்னர் தான். சரி, இதுதான் பிரெயின் வாஷிங் சென்டர். அப்படின்னா என்ன? அவங்க எங்களுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க, பிரெயின் வாஷிங் மெட்டீரியலை வச்சிருக்காங்க. என்ன மாதிரி? அவங்க எங்களை யாரையும் கொலை செய்ய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க தானே? எப்படியான கன்ஸ் உங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க? இதை மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் நான் எப்பயும் பார்த்ததே இல்லை. போகலாம். நான் லேட்டா அடிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்களை எங்க கூட்டிட்டு போனாங்க? I don't know. எனக்கு தெரியல, ஏன்னா இந்த இசையை கேட்டிருக்க, படத்தையும் பார்த்துருக்க, ஞாபகமே இல்ல. Can't recall. அப்புறம் என்ன? டேய், எனக்கு என் ஃபோன் கிடைச்சிடுச்சு. ஃபோனை அங்க இருந்ததுக்கு சாரி, நான் புதுசாக வாங்கி தரேன் சரியா? பரவாயில்லடா, இது புல்லட் ப்ரூஃப். இது இன்டெஸ்ட்ரக்டபிள் கேஸ் தான், பயப்பட வேண்டியல. 8K டிஸ்பிளே, FBI இன்னோவேஷன், பரவாயில்ல. ஷியோர். அடடா, மரீனா கால் பண்ணியிருக்கா. நான் திரும்ப கால் பண்ணணும்.
ஹலோ. என்ன நடக்குது மாதிரி? என்ன நடக்குது மாதிரினா? ஓ சாரி, நேற்று நைட்டு ரொம்ப நீளமாக போயிடுச்சு. என்னோட இங்கிலீஷ் இன்னைக்கு நல்லா இல்லை. இட்ஸ் ஆல் குட். உன் குரல் இப்போ கூட கூலாக தான் இருக்கு. என்ன விஷயம்? நாங்கள் அனிகோவை விசாரிச்சிட்டோம். அவங்க ஹோம்லெஸ் ஆட்களில் கட்டுப்படுத்திருக்காங்க. உறுப்புகள் இல்லை, அசஞ்சஸ் ட்ரைன் பண்ணதுக்காக. நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அவங்க கரண்ட்ல இருக்கிறத யூஎஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? அடுத்த 2 வாரங்களுக்கு ப்ரோக்ராம்டு கில்லரை பயன்படுத்த போறாங்க. லேவ்ஸ் வெஜெக்ஸ் ஏதோ கன்வென்ஷன்ஸ்ல. அவங்க கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பாஸையும் கொஞ்சம் ஆஸ் அ டெவலப்பரையும் எலிமினேட் பண்ண பார்க்குறாங்க. ஓ வாவ். என்னோட பாஸ் இம்பார்ட்டன்ட் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வேலையுமே இல்லை. உன்னோட அப்டேட்ல வச்சுக்க நினைக்கிற சரியா? அது யார்? ஆண்ட்ரியா? யாரு? ஆண்ட்ரியா உன் பாஸ். அது புதுசா? டெப்ரிகான்ல எத்தனை ஆண்ட்ரியாக்கள் இருக்காங்க? நாளைக்கே பார்க்குறேன். சரி ஓகே, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். தேங்க்ஸ். பயணம் இப்ப முடிஞ்சிருச்சு போல. இன்டர்போல் இப்போ கேஸை பார்க்குது. ஆஹா டேய். இப்போ எனக்கு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்கள சால்வ் பண்ண விடுறா. அவங்களுக்கு இப்படி கேஸ்லாம் பிடிக்கும். உன் டிக்டாக் சேனல்ல போஸ்ட் பண்ணலாம். நான் வீகாஸ் போக மாட்டேன். ஓகே. My dad. அவங்க அப்பா இங்க கில்லரா இருக்கிறதுக்கு தான் இங்க ரவுண்ட் கட்டியிருக்காரு. சரி. ஓகே கம் ஆன், இது ஃபேமிலி விஷயம். என்ன விஷயம் சொல்ல தங்கச்சி? நீங்க இருக்கீங்களா டேமி? நான் குரோட்டியாவில் இருக்கேன். நீ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு காப்பிரைட் கேஸை பார்க்குறேன். நான் அம்மா சொன்னேன் இல்லையா, யூரோப்ல இருக்க படம் பார்க்கறதுக்கு FBI சேர்க்கல. நான் ஏதோ வேலை பார்க்குறேன். அந்த மிருகத்தை எப்படி கண்டுபிடிப்ப? நான் சீக்கிரம் வீட்டுக்கு வருவேன். நீ போஸ்ல சேர்ந்த 1 மாசம் தான் ஆகுது. உன்னால அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன? நம்ம 9 விரல்கள் இருப்பாங்க. உனக்கு மேஷல 9 விரல். ஹலோ டேமி. யூ சொன்ன பிட்ச், நீ தானே அந்த ஏஜென்ட்? நீ என்ன பேசுற? நீ என் தம்பியை கோமாக்கு போக வச்ச. யாரும் தம்பி? நீ எந்த கார் முன்னாடி தள்ளினியோ அவன் தான்டா. உன் தம்பியா? ஆமாடா. அந்த கிரீன் டஸ்ட் இருக்கிறவன்? உன்னோட தம்பி இங்க கிரீன் டேஸ்ட்ல வித்தது மேஷல தப்பிச்சிருக்கன்னு சொன்னா. என் தம்பி சாகல. ஆனா நீ அவனை செத்துட்டான்னு தானே சொன்ன? நான் அப்படி சொல்லலையே. நீ ஒரு ஸ்மார்ட் கிட்னு சொன்ன. அவன் ஸ்மார்ட் கிட்டா தான் இருந்தான். ஓகே. அப்புறம் கிரீன் டஸ்ட்ல மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் வீட்ல உட்காந்துட்டு யூடியூப்ல முட்டாள்களை பார்த்துட்டு இருக்கான். ஓகே. இப்போ ஸ்கூல்ல அவனுக்கு B- கொஞ்சம் நேரம் Cயும் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. உன்னோட பேரு தம்பிகளுக்கு உங்களுக்கு இருக்காங்கன்னு சொன்ன. Are alive, so இல்ல, என் தம்பி கோமால இருக்கான். உன்னை பார்த்தா சுடுவனு தங்கச்சிக்கிட்டே அம்மா கிட்டே ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். நீ என்ன நிஜமா சொல்ல போறது இல்லையா? சாரிடா, இதெல்லாம் ரெடிகுலஸ். This is ridiculous. Damn. God. அதனால சொல்ற கவலைப்படாத. நிஜமா சொல்லல அவன். கடவுளே God. Next time? Yeah. உன் தலையை சுடுவேன். Got you. Okay, சரியா. வா இங்க வா. Come on. ஏய், இங்க வா. விடுதா என்ன? பாரு. நான் உனக்கு வீகாஸ்க்கு பிளேன் டிக்கெட் வாங்கி தரேன். என்ன சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிரீமியம் எக்கானமி. டீல்டா, என்ன விடு. என்ன விட. அவன் இங்க தான் இருக்கணும். எனக்கு தெரியும். நான் உனக்கு கால் பண்ணட்டுமா? அவன் இப்ப கேம்லிங் பண்ணிட்டு இருக்க கூடாது. உன்னோட அப்பா பத்தி பேசின. ஓகே. ஏய் தம்பி, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். உன் கேமரா ஆன் பண்ணு. நான் பாரிஸில் இருக்கேன்டா. சரி, தூக்கிட்டு வந்தியா? டேய், அந்த டீலர் காணாம போயிட்டான். நான் செக்இன் பண்ணும்போது அதை கொண்டு போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க ஏற்கனவே உள்ள இருக்கோம்டா. என்ட்ரன்ஸ்ல எந்த செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டும் இல்ல. உள்ள போயிட்டீங்களா? எப்படி போனீங்க? என்கிட்ட டிக்கெட் இல்லையே. நம்ம டெவலப்பர்ஸா மாயா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா, ஞாபகம் இல்லையா? அப்போ நம்ம ஸ்டேஜுக்கு போகலாம் இல்லையா? ஓ காட், டெமெட்ரியஸ் பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு என்ன புதுசா சொல்ல போறியா? பாரு, எனக்கு தெரியாது, ஆனா கூகுள்ல தேடி ஓகே, பார்க்கறேன். அதுல குட் லக். பை. வித்தியாசமா இருக்க. சோதனை எதுவுமே இல்ல. எனக்கு தெரியும், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஈவென்ட் பாதுகாப்பா இருக்குன்னு அவங்க நினைக்கலையா? இல்லைனா அவங்க செயல்படும் போதே பிடிக்க நினைக்கலாம். பெரிய கிரிப்டோ தலைமைகளை துண்டுகளாக நினைக்கிறதா? இருக்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை. உண்மையா நான் சொல்றேன். நானும் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த காயின்ஸ்ல நான் முதலீடு பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் எழுந்துட்டேனா. ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வருஷத்துல ஃபியூச்சர் கிரிப்டோ கன்வர்சேஷன்ல வந்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா ஆழமான வேகன்சில இருக்கு. இன்னைக்கு நம்மளோட ஸ்டேட் நம்ம கிரிப்டோவை எதிர்பார்க்குற விதமாக பேச போகிறோம். அதனால மிஸ்டர் ஜானியோ ட்ரக் பேக்ஸ், அப்புறமா மிஸ்டர் ட்ரெண்ட் ஜெக்லர்ஸ் எல்லாமே இங்கே வரவே இருக்கிறேன்.
தேங்க்ஸ். அடுத்தது ஆப்பிரிக்கால இருந்து இமானியா ரிசரா, அப்புறம் கிறிஸ்கோ கிராஜுவேட். உங்க அப்பாவை பார்க்க முடியாதா? அப்போ நம்ம கைத்தட்டல தொடங்குங்க. யூரோப் நம்பர் 1 வெப்3 கிரிப்டோ தலைவர்கள், குடும்பத்தை பிரான்சிய ஃபைனான்ஸ் 3 பேரோட தலைவர்கள். கடைசியா குறையவில்லை, இன்னொரு 3 பேர் குழு. ஆனா இந்த முறை டெக்னாலஜியில புதுசா வந்திருக்காங்க. அவனோட லொகேஷனை தேட முடியாதா? தி டெக்பேக் ட்ரிப்போ. ஓ, சரியா சொல்ற. சரி, நான் என்ன ஏற்கனவே அவனை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். உங்களோட ஒருவரை நான் பார்த்திருக்கேன். அதுல மிஷல் பாஸ் ஆல்பேங்க. இல்ல, நான் டெமிட்ரேஸ். அவங்களுக்கு சரியா சொல்ல 50% வாய்ப்பு இருந்தது. தேங்க்ஸ். மத்தவங்க எங்க? ஓ, அதாவது என்னன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் வயிற்றுப்போக்கு வந்துடுச்சு. தெரியுமா, இந்த கால பஃபட்டை தவிருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல போகிறது. புரியுதா? அப்ப நீங்க இங்க சால்வரிஸ் தெருவுக்கு வந்திருக்கீங்க. அந்த பெரிய அளவிலான டிரான்சாக்ஷன் குறுகிய காலத்துல இருக்கு. என்ன சொன்னீங்க? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா முதல்ல வெப்3 எதிர்காலத்தை பத்தி பேசுவோம். இதுவும் பார்க்காம முடியாது இல்லையா? யா, நல்ல யோசனை தான். என் பேரு டோவானாலும் நான் ஏஓ ப்ராஜெக்டில் ஈடுபடல. ஆனாலும் டோக்கன்ஸை பற்றியும் எக்கனாமிக்ஸை பற்றியும் கேள்விகளை கேட்கப்படலாம். அதுக்கான நான் செய்யும் டிரான்சாக்ஷன் வேகமாக 0 கமிஷனுக்கு இருக்கணும்னு கண்டிப்பாக உறுதி எடுக்கிறேன். மிஸ்டர் கிராண்டன் உங்களை காயினோட மதிப்பு பெக்கிக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு அல்காரிதமிக் ஸ்டேபிள் காயினாக இருக்கும். ஆமாம், முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டேபிள் காயினோட மதிப்பு நிலையை வச்சிருக்கோம் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் ஒரு அல்காரிதம் மூலமாக சப்ளையை கட்டுப்படுத்துறது. ஆமா, அந்த மிக்ஸ் பண்ணஸ், அதாவது டெமெட்ரியஸ் ஃபிளாட் கரியர்ஸ்ல சப்ளிமெண்ட் பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸ்டேபிள் காயின்? எந்த காயினும் ஸ்டேபிள் இல்லை. காயின்ஸ்லாம் புசிஸ் மாதிரி. உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுறது ஒரு பழைய $100 நோட்டு. நான் சொல்றது புரியுதா? டாலர் பில்லியால் மிச்சல் ஸ்காட் மாதிரி பேப்பர் லவ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? சரி, யாருக்கெல்லாம் நிறைய பழைய பில்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும் அந்த குவார்ட்ஸாவை முதலீடு பண்ணா எல்லாம் கிடைக்கும். அப்பா 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 இல்ல. ஓ, அது என்ன? இல்ல, நான் FBIல இருந்து வந்திருக்கேன். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. கோ 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 கோ. ஆள் விழுந்துட்டா. யாராவது இந்த இட்டாலியன் மனுஷனுக்கு பிஸா கொண்டு வாங்க. ஓ ஷிட், நான் டாக்டர் இல்ல. என்னைய காருக்கு கொண்டு போ. எழுந்துரு மேன், வாங்க. நான் FBIல வந்திருக்கேன். அவரை ஒண்ணுக்கும் போகல. சாரி மிஸ், நான் அவரை மற்றவங்களோட கொண்டு போனோம். சரி, மெதுவா போங்க. கடவுளே, என் முன்னாடி செத்துறாதீங்க. உங்க தலை வெடிச்சு போயிருக்கும். வாங்க சார், கமான். ஏய் சாமி, உன் கார் எங்க இருக்கு? எனக்கு தெரியல. என்ன தெரியலன்னு சொல்றேன்? உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கா? அது இல்லைன்னு நம்புறேன். என்ன எல்லாம் நம்புறேன்னு சொல்றேன். நீ என்ன தேட்டு இருக்க? ஏய், இது என்ன? ஏய், நீங்க பெரிய டெக் ஆள் தானா? நாம இப்போ ஒரு வீடியோ எடுக்கலாமா? நீ என்ன தொட்டுக்கிட்டே இருக்கியா? எனக்கு சலிப்பா இருக்கு சாமி. ஏய், உன் கைகளை உங்ககிட்டே வச்சுக்கோ. நல்லா தான் இருக்கேன். நான் உனக்கு உதவ பார்க்குறேன். உன் தலையிலேருந்து ரத்தம் வருது. ஏய் சாமி, உங்களுக்கு ஒரு டிரைவர் இருந்தாரா? டாமன். அப்போ சரி, நீ எங்கடா இருக்கா? யா, நீ எங்க இருந்த? P8. அதோட அதோ அவர் வராரு. வாவ், கன்னடிகள் மேலே துல்லியமானவை. ஆமா, நீ எங்க போயிண்டா? சாட் பேன். பசங்க முன்னாடி இட்டாலியன் பேசாதான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உணர்வு வரும்னு தெரியல. ஏய், என்கிட்ட ஒரு யூரோப்பியன் வார்த்தை இருக்கு. நீ அதை கேட்க விரும்புறியா? உண்மையிலேயே இல்ல. உன்னை காப்பாற்றின மனுஷன் சுத்தியா? அப்ப யார்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின? பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து ஏன்ட்ரி அவன். நாம தான் பயங்கரவாதிகள் இமானுவேல். என்ன?
இன்னைக்கு இதை செய்யணும்னு நான் திட்டமே போடலையே. ஆனா என்னதான் செய்யறதா? ஆண்ட்ரியா அம்மா எப்போ ஆச்சு? நான் அந்த 2 பேரையும் பிடிக்கிறேன். நீ போய் அந்த பொண்ணை வச்சுக்க. ஏன் முன்னாடி நில்லு, நீயும் நில்லு. You stop too. என் பக்கத்துல போய் நில்லு. கையை தூக்க. இவங்க உயிரோட வைக்கணுமா? வேணா, கொஞ்சம் கொண்டாடு பேபி. சரி இரு. நான் யோசிச்சு பார்த்தா இல்ல 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 அதை என்கிட்ட கொடுக்காதா. நான் மன்னட் பண்ண பெட்ஸ்க்கு பூனை கூட. மாயா சரியா? ஏன் எனக்கு பேர் தெரியும்? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ என் நண்பன் ஒருத்தவனை கொண்டுட்ட. அது விலையோட வரும். ஆனா அந்த முட்டாள்களுக்கு தெரியாது நான் ஸ்பேட்டல் முட்டாள்னு சுட்டுடுவேன். அப்புறம் அவன் அடுத்த நாள் பண்ண நாளுக்கு வாங்கி கொடுத்த காலில் தான் செத்தான். அவன் எனக்கு 4 வருஷம் வேலை செஞ்சிருக்கான். அப்புறம் சொல்ல, அவனோட ராசி என்ன? யூனிகார்ன். அப்போ உனக்கு முழு பயிற்சியும் கிடைச்சிருந்தா நீ ஒரு பெரிய கொலைகாரியா இருந்திருக்கலாம். 15 கிளைண்ட் ப்ரொடக்ஷன் ஆகாது, நல்லாவே வேலை செய்த. இப்ப சுடு கண்ணுக்கு நடுவுல ப்ளீஸ். ஓ ஓ ஓ மாயா, நீ என்ன செய்யற மாயா? ஏதாவது ரிவர்ஸ் வார்த்தை இருக்கா? குதிரை, ஒட்டகம், எருமை, மூஸ், ஷேட்டா. மாயா, இது நான் மார்ஷல். நான் உன்னுடைய பார்ட்னர். காதல் ரீதியா இல்ல, ஆனா இந்த மிஷனோட பார்ட்னர்ஸ். ஞாபகம் இல்லையா? காதல் ரீதியா நான் கொஞ்சம் ஏதோ உணர்ந்தேன் தான். ஓகே ரைட். ஆனா அது ஒரு கனெக்ஷன் நீ உணர்ந்திருக்கலாம் இல்லையா? நீ அதை கனெக்ஷன் வந்திருந்தா நீ அதை கண்டுபிடி. அப்புறம் என்ன ஞாபகப்படுத்திக்க புரியுதா? நான் மார்ஷல், நான் சொல்றேன். சுடு. நீ இப்ப என்ன சுட்டா நாம ஒருபோதும் ஒரு டேட்டுக்கு எப்போ எங்கேயாவது ஒரு போக முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா நீ இப்ப என்ன சுட்டுட்டா உனக்கு எப்பயும் தெரியாது, நீ ஒருபோதும் நம்ம ஃபியூச்சரை தெரிஞ்சுக்க முடியாது. சுடு. ஒருவேளை நம்ம மறுபடியும் பேசவே மாட்டோம். ஆனா எனக்கு தெரியல. ஆனா நீ அந்த குண்டை என் மேல பாய்ச்சிட்டா ஒருபோதும் தெரியாது. ப்ளீஸ் மாயா, அந்த ஆளை நீ சுடு. உனக்கு பேன் கேக் வாங்கி தந்த ஆளை சுடுவியா? ஏய் நீ, நான் உன் உயிரை காப்பாத்துறேன்டா. என்ன? டேய், நீ உயிரோட இருக்கியா? ஆனா மாயா, நீ ஒரு பொண்ணு அப்படி அடிக்க கூடாதுடா. ஆனா ஐயோ கடவுளே, உனக்கு ஒண்ணும் இல்லையா? உங்களுக்கு எல்லாரும் என்னடா பிரச்சனை? நான் உங்களை காப்பாத்தினேன். நான் உன்ன நெஞ்சிலேயே சுட்டன் தானே? நோ பிட்ச், நீ என்னோட புல்லட் ப்ரூஃப் ஃபோனில் சுட்ட. நான் உனக்கு சொன்னேன். நான் ஒருபோது போய் சொல்ல மாட்டேன். பின்னாடி போ. போலீஸ் துப்பாக்கியா கீழே பண்ணுங்க. நாங்க நல்லவங்க. ஏய், நாங்க FBI ஏஜென்ட்ஸ். கொஞ்சம் சரி வரல பாத்துக்கங்க. ஏய் வரல பாத்துக்கங்க. என் பின்னாடி வராத. சீஃப் கார்டமா நீ கூப்பிடு, இல்ல நான் கூப்பிடணுமா? மாயாவை கூப்பிட சொல்ல. அவ குரல் செக்ஸியா இருக்குண்டா. எக்ஸ் ஹங்கேரியன் கிரிப்டோ கிரிமினல்ஸை லாஸ் வேகஸில் பிடித்தார்கள். What you waiting for? The time is now. Here is knocking at the door. The time is now. Do you want to give them more? எனக்கு அது பிடிக்குதே. உன்னை பார்க்க நல்லா இருக்கு. முழுசா சாதாரணமா திரும்பி இருக்க. தேங்க்ஸ். அப்பாவோட மனநிலையை பத்தி எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சரி, நல்லா தான் இருக்கு. அவரோடது அந்த ஸ்டைல் எல்லாம். ஓகே, ஐ மீன் எனக்கு சால்வடார் டாலி மாதிரி தெரியுது. ஒருவேளை நான் அவர் மேல புகார் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமா சரி. இது ரொம்ப ஒரே மாதிரி இருக்கு. ஏய் வாட்ஸ்அப் என்ன நடக்குதுங்க? நான் உங்க முதல் டேட்டை குறுக்கிட வரல. ஆனா டேட் இல்ல. ஆமா, நாங்க வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி என்னையும் கூப்பிடல. அவள் நீ என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்க? அதை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சொல்லவே இல்ல. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் உங்களை காப்பாத்தி இந்த கேஸை தீர்த்துட்டேன்னு சொல்றேன். பார்த்துக்கொள்டா. நீ ஆஃபீஸுக்கு திரும்பி வந்துட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். தேங்க்யூ. என்னடா ஆளு, தேங்க்யூ. ஆமாமா, இப்போ இனிமே NIPRCC இல்ல, நான் FBIக்கு வந்த புதுசா ஃபீல்ட் ஏஜென்ட். ஆனா நான் என்கிட்ட சொல்லலையே அவங்க பத்தி. நான் சொன்ன உனக்கு 12 டைம்ஸ் டெக்ஸ்ட் அனுப்புனேன் நானு. மெசேஜ்க்கு சீன் இருந்துச்சு. நீங்க கவனிச்சுக்கணும். நிஜமாவே பார்க்கலையா? பரவாயில்ல விடு.
இது என்னன்னு எனக்கே தெரியல. இது என்ன நெருப்பும் தண்ணியுமா? இது அப்பாவோடது இல்ல, அந்த அன்னைக்கு பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் அப்போட கலை கண்காட்சின்னு நினைச்சேன் நானு. சரி, உண்மையிலே நான் அதை ஸ்பெட்டர்ஸ்ல தான் பார்த்தேன். என்ன சொன்னீங்க? என்னம்மா, நிச்சயமா தான் இருக்கு. நீங்க தான் டெமிஷோ ஆளா? ஆமா, எடுத்துக்க. தேங்க்யூ. ஆமா. ஓகே. தேங்க்யூ. இப்போ கூலா இருங்க. நல்லா இருக்கீங்க. பொண்ணுங்களாம் நல்லா இருக்கீங்க. ஏய் பெயிண்டிங் பாருடா. சாரி கைஸ். ஹோல்ட் ஆன். ஏய், அதான் கிரீன் டெஸ்ட். அது மேட்சாகவும் ஹீரோயுமோ எனக்கு தெரியும். ஏன்னா என் தம்பி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். அப்புறம் சொன்னான் அவன், ஹாய் மதர் ஃபக்கர்ல டி மதர் ஃபக்கர். எனக்கு தெரியும் கிரீன் டஸ்ட்னு மார்க்கெட்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். கிழக்கு ஐரோப்பால இருந்து வருது. இப்போ புரியுது. சரி, உன் தம்பிக்கு சொல்ல எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. அவனுக்கு அதை கேட்க விருப்பம் இல்லை. அப்படின்னா கடத்தல் பிசினஸ்ல இங்க மட்டும் தான் போலீஸை கூப்பிடணும்? நாம தான்டா போலீஸ். நம்ம போலீஸ் எப்படி சொல்ற? நம்ம ஏஜென்ட்ஸ். அதை மறைக்காத. சரியா சொன்ன. அது எனக்கு தெரியும். வாங்க பெயிண்டிங்ஸை பார்க்கலாம். சரி, எல்லாரும் எனக்கு கொஞ்சம் விஷயங்களை கவனிக்கணும். அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி யார் வந்திருக்காங்க கண்டுபிடிங்க. என்னோட எதிர்கால காதலி கிஸ் அடிக்கிறது நிறுத்து. என்ன ஜெட்லாக், வித்தியாசமான உணவு, அப்புறம் 50 மைல்ஸ் வேகத்தில் வெறித்தனமான கார் சேசிங் தயாராகுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, நம்ம மறுபடியும் யூரோப்புக்கு போறோம். இட்ஸ் த்ரில்லிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். Throw your hands in the air if you a real one and you know you ain't scared. Raise your hands if you're about that and you're the best and you're never gonna doubt that. If you know you do your thing and keep it real, game recognize game. Stand up for what you stand for and do this. Show hands up. You wanna be down and be down, cause if you see now and looking weak now, you beat down. Get on the rebound and get your attitude together. You gotta be tough so you can savage through the weather. We bring it hard every day of the week and bring the heat like you laid on the beach. It's getting hot. You should get up out the kitchen before I even mention or bring to your attention. We the ones running the show. Competition and submission when we come and they go. You know that I know that we the ones that they want. We the ones who don't front. We the ones who ain't pumps. That's right. We the hottest ones off in the streets. Gotta go and get your own. We ain't gonna offer these seats. This throne is ours and it's in high demand, bro. If you are a fan of us, get your hands up. Throw your hands in the air if you a real one and you know you ain't scared. Raise your hands if you're about that and you're the best and you're never gonna doubt that. If you know you do your thing and keep it real, gang recognize gang. Stand up for what you stand for and do this. Show hands up. 100 miles and running, I shut it down, no frontin'. You want it now, I'm coming. You don't really want it with us, and if you're doing this a must, guaranteed I'm a bust. Bust your head like a cantaloupe, untouchable. You couldn't reach me with a bag of rope. I float to the top like a rapper boat. Y'all beneath us like dirt, better grab your soap. No joke, I'm thinking I might have to punish every coward that I see in my life. I got my crew and I'm keeping it tight, cause in the dark we can bring in the light. That's right, we the hottest ones off in the streets. Gotta go and get your own, we ain't gonna offer these seats. This throne is ours and it's in high demand, bruh. If you are a fan of us, get your hands up. Throw your hands in the air if you a real one and you know you ain't scared. Raise your hands if you're about that and you're the best and you're never gonna doubt that. If you know you do your thing and keep it real, game recognize game. Stand up for what you stand for and do this. Show hands up. In the city, in the city, in the city, in the city, oh. I'm the king and the prince and the captain of the network, oh. In the city, on the streets, they all know who I am. I'm the mayor of LA, from the streets to the sand. Conquer jungle, I'm the king, you know it's a fact. Put some respect on my name when I roll with the pack. All these clowns out of pocket, they don't know how to act. Cause I'm Tony Montana, little friend got my back. Get back.